ஆமென். அல்லேலூயா. உன்னதோட ராஜன் கூட செய்திக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. தாமஸ் கூட செய்திக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் கூட இன்றைக்கும் அந்த வார்த்தையை ஆண்டு கொடுத்துலாம் தியானிக்கிறோம். அதில் நீங்கள் 38ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர்கள் அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பாருங்க, என்ன மார்த்தாள் வீட்டில் ஏற்றுக்கொண்டால், ஆனால் அவள் மரியாள் வசனத்தை பார்த்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்துடுறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு அப்படின்னு அர்த்தம். நான் இயேசு வேலை செய்யறதை பற்றி ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறார்? வேலை செய்து சமைக்கிறதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவரும் சாப்பிடுவார்ல அங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். என்ன காரியம் அவங்களுக்கு? இன்றைக்கி அப்படி தான் நம்ம கூட என்ன செய்கிறோன்னா, அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்குகிறோம். இயேசுனார் வந்து நம்மளோட வேதம் இருந்து பைபிள் இருந்தும் கூட நம்ம என்ன செய்கிறோன்னா கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஏன்? அந்த விசுவாசம் இல்லாத படியில் தான். விசுவாசம் இல்லாததுனால்தான் அநேக காரியம் குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஒரு காரியம் என்ன ஆண்டு அடுத்து அதுக்காக தான் ஆண்டு சொல்கிறாரு, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்தது. அதாவது 39ஆம் வசனம் பாருங்கள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசு பாதத்தருகே உட்கார்ந்து அவளோட வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் போனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வந்து என்ன செய்தான்? ஆண்டவர் வந்திருக்கிறாரு, இயேசு வீட்டில் வந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இயேசு வீட்டில் வந்திருக்கிறாரு, இயேசு அங்கே போதிக்கிறாரு. வெறும் மரியாள் மட்டும் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இயேசு வந்துட்டு நிச்சயமாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ஃபுல்லாக எழுதலை. மரியாள் ஒரு பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். இன்றைக்கி சபை இருக்குது. கவனிங்களா? சபை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்குது, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சொல்லுங்கள். ஆனால் என்ன செய்யலை? இயேசுவின் பாதத்தருகே ஜனங்க வர்றதில்லை, வசனத்தை கேட்கறது இல்லை. கவலை என்ன? சொல்லுங்கள். அநேக காரியம் உங்களுக்கே தெரியும். செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்க, மற்ற நாள் என்ன பண்ணுறோன்னு சொல்லுங்கள். அது கவலை. நமக்கு அதை குறித்து கவலை. நானாக தான் நீ எல்லாம் என்ன செய்கிறேன்னா அநேக காரியம் குறித்து என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்னா, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத அந்த நல்ல பங்கு என்பது வசனம் தான். வசனம் தான் வெளிச்சமாக இருக்குது. வேதம் தான் என்ன சொல்லுங்கள்? வெளிச்சம். வேதம் தான் நம்மளை வெளிச்சத்தில் நடத்தும். அப்போ வேதம் வந்து வெளிச்சமாக இருக்கிறது. நம்மளுக்கு ஆண்டு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு ஆண்டு சொன்னார். நம்ம யார்? நம்மளை என்ன சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் உலகத்துக்கு. அப்போ நம்மளே கவலைப்பட்டுன்னு இருந்தால் அப்போனா நமக்குள்ளே இருள் தான் வரும். கவலை வந்தால் நோய் தான் வரும். கவனிக்கிறீங்களே? கவனிங்க தயவுசெய்து. ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது? நீங்கள் கவனிங்க. எங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம்? சபைக்கு வந்து கவனிக்கிறது கிடையாது. அதுக்காக தான் பிரியாசப்பட்டு வசனம் எடுக்கிறோம். அப்போது சபையில் வந்து வசனத்தை கேட்குறது கிடையாது. அநேகர் வசனத்தையே கேட்குறது கிடையாது. சபைக்கு எதுக்கு வரான்னு கேட்டால் எதுக்கோ வராங்க. சொல்லுங்கள். சபைக்கு உண்மையாக வசனம் கேட்குறவனா இருந்தால் என்ன செய்வான்? ஓடி வருவான். அல்லேலூயா. ஓடி வருவாங்க.
வசனத்தை கேட்குற வசனம் என்ன செய்ய ஆண்டு என்ன பேசுவார்? வசனம் அவங்கள நடத்திட்டு இருந்தால் இந்த ஆண்டு இந்த வாரத்தில் நம்மளோட என்ன பேசுவார், பைபிள் ஸ்டடியில் என்ன பேசுவார், கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்களுக்கு வசனத்து மேலே வாஞ்சை இல்லை. வசனத்து மேலே ஜனங்களுக்கு என்ன இல்லை, வாஞ்சை இல்லை. அதனால தான் வர முடியல, அவங்கள வசனத்தை கேட்க முடியல. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம், வசனத்தை கேட்குறதே கிடையாது. ஏங்க எல்லார் கையில் பைபிள் படிக்க தெரிந்தோ படிக்க தெரியல, பைபிள் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள்? பைபிள் இருக்கிற எடுத்து தூக்கி மேலே காட்டுங்க. எதுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க? எதுக்குங்க பைபிள் கொடுத்துருக்குறாங்க? எதுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டது? காத்துக்கு இருப்ப ஒரு பிசாசு வரணும்னு சொல்லிட்டு, பேய் வரணும்னு சொல்லிட்டு வச்சு பைபிள் வச்சுதான் விட வரும். நீ பைபிள் வச்சுதான் விட மாதிரி சொல்லி பிசாசு உள்ளே வருவான். என்ன சொல்லுங்கள்? தேவ சமூகத்தில் பிசாசு வந்து அவன் மகிமைப்படுத்தலை. நீங்கள் வந்து வசனம் எது கொடுக்கப்பட்டதுன்னா அந்த வசனத்தை நம்ம படித்து அதன்படி நடக்கத்தான். சங்கீதம் 119:1 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கி. யார் வசனத்தைப்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் உத்தம வழியார். மார்க்கனா வழி, அந்த வழியில் நடக்கிறவங்க. போன வாரம் சொன்ன ஆண்டு பேசினார், நான் தான் வழின்னு என்று பேசினார். அவர் தான் வழியாக இருக்கிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். பரலோகத்துக்கு வாசல் யாருங்க? இயேசு தான் வாசல். அப்போ அவரை பார்க்காம நான் வேற எதையும் பார்த்து கொண்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மார்த்தாள் வீட்டில் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. வசனத்தை கேட்காம என்ன செய்கிறாங்க? மார்த்தாள் மரியாதை அநேக காரியங்கள் கொண்டு கவலைப்பட்டு என்ன செய்கிறாங்க? கலங்குற. நீங்கள் பாருங்களேன், அநேக காரியங்கள் என்ன செய்கிறாங்க? கவலைப்பட்டு நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். நான் எட்டு போல் சொல்கிறேன். ஏன் வசனம் இல்லையே? வசனம் பேசாத நம்மளை? வசனம் பேசாதா? என் வேலைக்குள்ள ஒரு போராட்டம் வந்தது. ஒரு சொந்தக்காரர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஏங்க பைபிள் இல்லை உங்களுக்கு? பைபிள் இல்லைன்னு அவங்க கேட்டு, அவங்களுக்கு படிக்கவே தெரியாது. அவங்க பைபிள் படிக்க தெரியும். அவங்க சொன்னாங்க, ஏன் வசனம் இல்லையா? வசனம் தான் வெளிச்சம், வசனம் நடத்தும். நம்மளை பார்த்து ஆண்டு சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. நம்ம தான் வெளிச்சம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கி இருளாக நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன செய்கிறோம் சொல்லுங்கள்? கவலைப்பட்டுன்னு இருக்கிறோம். நம்ம கவலைப்படுறதுல மூலம் என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. தேவ சமூகத்துக்கு நம்ம போனால் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட சொன்னால் அந்த கவலைக்கு வழி இருக்கிறது. கவலைக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? வழி இருக்குது. கவலைப்படுறதுல ஒரு மூலம் கூட்டவோ ஒரு மூலம் என்ன செய்ய முடியாது? குறைக்க முடியாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, என்னது? நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? எல்லாவற்றையும் குறித்து என்ன சொல்லுங்கள்? இங்கே வரைக்கும் இதெல்லாம் தயவுசெய்து பாருங்கள். அந்த மாதிரி தலை குடிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். நம்ம தலை இப்போ இங்கே அவங்க இல்லை, அவங்க தலையை என்ன பாரும்மா, தலையை கொஞ்சம் நிற்கிறீங்க இல்லை கேட்குறீங்களா? தலையை கொஞ்சம் கேட்குறீங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன சொல்லுங்கள்? எல்லாம் என்னென்ன கவலையோ அதெல்லாம் ஆண்டு அதான் சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? அவருக்கு தெரியப்படுத்துங்க. பாஸ்டருக்கு தெரியப்படுத்துங்க, அது வேறு. தேவன் வசனம் என்ன சொல்லுது? பாஸ்டருக்கு தெரியப்படுத்தலாம் சொன்னார். ஏங்க எல்லாருக்கும், எனக்கு அதே வசனம் தான், உங்களுக்கும் அதே வசனம் தான். ஒரு வாசிங்க, பிலிப்பியர் 4:6 7 என்ன சொல்லு? அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் எடுத்து பிலிப்பியர் 4 எடுத்தீங்களா? பிலிப்பியர் 4 இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிறேன். நேச்சர் வந்து நீ போய் பயில் பிடிக்கணும். பசங்க யாராவது சரிப்பார், நீ அங்கே உட்காரக்கூடாது. நீ வந்து கவனிக்கணும். அந்த பையனை உட்கார அந்த பையனை உட்கார வை. வா, நீ வந்து பாரு, அது போல் பண்ணக்கூடாதுப்பா. நான் சுந்தரையும் கிடையாது. சுந்தரையை பேசும்போது அந்த மண்ணை பண்ணுவாங்க. இந்த பையன் வலையை அங்கே உட்கார, தனியாக அங்கே உட்கார. அது நீ தான் கவனிக்கிற. எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்க முடியாது. பக்கத்தில் யாரா இருக்கிறாங்களா? சொல்கிறாங்க, நடத்துகிறாங்களா? யாரும் நடத்துகிறாங்களா? அவனை அங்கே இங்கே உட்கார, இங்கே உட்கார வை. அவனை இந்த ஆம்பளை பசங்க உட்கார வை. அவனை தனியாக உட்கார வைப்போ. ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். இந்த பையனை கூட உட்கார, 2 வயசு ஆயிடுச்சு, அவனை கீழே உட்கார வைக்கலாம்ல. பழகுங்க, பக்கத்தில் உட்கார வைங்க, பசங்களை உட்கார வைங்க. இதோ அந்த பொண்ணு கூட கீழே உட்காந்துக்குதில்ல, சிற்கடை. ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். நீங்கள் ஒன்று பிலிப்பியர் 4:6 பக்கம் 273 என்ன எடுத்துறீங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து பாருங்கள். ஏன்னா எல்லாவற்றையும் எந்தெந்த கவலை இருக்குதோ, எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் எங்கே போகணும்? கொண்டு போனோம். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும்
ஏங்க யாருக்கு சரிப்படுத்தணும்? பாஸ்டருக்கு தெரியப்படுத்தணுமா? பாஸ்டர் ஜெபிக்கணும், உண்மை தான். பாஸ்டர் ஜெபிக்க வரலாம், தப்பு இல்லை. நீங்கள் வரீங்க, கடைசியில் ஜெபிக்கிறீங்க, உண்மை. அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? வீட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, மற்ற நாள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜெபிச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா? வசனம் எல்லாருக்கும் தான் வசனம், எல்லாருக்கும் அது பைபிள் தானே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? பைபிள் பார்க்குறீங்களா இல்லையா? பைபிள் படிங்க, பைபிளை பாரு. அல்லேலூயா. யாருக்கு தெரியப்படுத்தணுங்க சொல்லுங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்களா? படிங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் பாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் எல்லாத்தையுமே. கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்போ தான். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் அதாவது தேவனத்தில் போய் ஜெபிக்கிறவன், ஒருத்தர் ஜெபிக்க போகிறான்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அவனுக்கு விசுவாசம் இருக்குது, இயேசு இருக்கிறான்னு அர்த்தம். ஜெபிக்கலைன்னா அவனுக்கு என்ன இல்லை அர்த்தம் சொல்லுங்கள்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் போய் வீட்டில் போய் ஜெபிக்க போகிறாங்க சொல்லுங்கள், தனி வீட்டில் நான் கூட வீட்டு சந்திக்கு வரேன், அப்போ நீங்கள் ஜெபிச்சுன்னு இருக்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? விசுவாசிக்கு விசுவாசம் இருக்குது, அவங்க ஏதோ தேவைக்கான செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. நீங்கள் தேவைக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஜெபிச்சுன்னா ஆண்டவங்களோட பேசுவார். மரியாள் தேவ சத்தத்தை கேட்டாங்க, சமுத்திரம் உட்காந்து வசனத்தை என்ன செய்தாங்க கேட்டாங்க. படிக்க தரலாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஜெபிச்ச ஆண்டவர் பேசுவார். பேசுவாரா பேச மாட்டாரா? இந்த பிரிஸ்கில் கூட ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், 15 வருஷம் நான் கவனிக்கிறீங்களா? அப்போ என்ன சொல்லுது, ஒரு நாள் அது அவங்க வீட்டில் வருமானம் இல்லை. அப்போ என்ன காரணம்? ஜெபிச்சு பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு. அப்போ சனிக்கிழமை வீடு சந்திப்பேன் நான். அப்போது ஐயா நான் ஜெபித்தேன், இந்த வசனம் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன எடுத்து காட்டுது 18 வீட்டில் படிச்சுக்கொள்ளுங்க. அதில் நான் என்ன சம்பவமோ அதை நான் சொன்னேன், அந்த மகளுக்கு விலைக்கு சொன்னேன் நான். அப்போ அந்த சம்பவம் அந்த வசனத்தை கீழ் படிச்சது அந்த சகோதரி. அதெல்லாம் நான் அது உள்ளெல்லாம் நுழையில. அப்போ பாருங்கள், படிக்க தெரியலனா கூட என்ன சரி ஆண்டவர் பேசுவார். ஏங்க செவிடாக இருக்கிறவங்க பேசுவாருங்க, ஊமையோடு ஆண்டவர் பேசுவாருங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க செவிடு தான், அவங்களுக்கு காது கேட்காது. நான் என்ன பண்ணேன், உடம்பு சரியில்லை, அவங்க முதுகில் கை வச்சு ஜெபிச்சிட்டாங்க. என்ன போகும்போது திட்டினே போனான். என்ன அர்த்தம்னா, இவர் எப்படி என் முதுகில் கை வைக்கலாம்? அது இத்தனைக்கும் வயசானவங்க தான், அவங்க அம்மா தான் நான் கூப்பிடுவேன். என்னோட எப்படியும் 10 வயசு 12 15 வருஷம் பெருசாக இருப்பாங்க. அப்போ நான் நடந்தது, அப்போ நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். அவங்களாம் செய்தேன், இவங்களுக்கு எப்படி விளங்க பண்ணுறது? நான் மரணம் அடுத்த முறை வரும்போதுனா செய்தாங்க, இங்கே கூட வச்சு ஜெபம் பண்ணு, இங்கே கூட வச்சு ஜெபம் பண்ணு சொன்னேன். அப்போ ஆண்டு அவங்களோட பேசியிருக்கிறார். அவங்க செவிடு தான், அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஆனால் ஆண்டு அவங்களோட என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஆண்டு எல்லாரோட பேச முடியும், ஊமைக்கிட்டையும் பேசுவார். ஊமையர்களோட ஆண்டு பேசுவாருங்க, அவருக்கு தெரியுங்க. பேசுகிற பேச மாட்டாரா சொல்லுங்கள்? கண்டிப்பாக பேசுவார். அப்போ நம்மளோட உங்களோட ஆண்டு பேச மாட்டாரா? ஒரு அந்த அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? அப்போ எது தேவையா? எது நம்ம ஆண்டவர் சமூகம் தான் நமக்கு முதல் தேவையான. எது நமக்கு முக்கியமானதுன்னா ஆண்டவர் சமூகம் தான் நமக்கு முக்கியமானது. அதான் இங்கே சொல்லப்படுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்க எல்லாவற்றையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் ஒரு மனசு ஒரே பிரச்சனையாக இருக்கும், பல தேவை இருக்கும், பல காரியம் இருக்கும். எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்லணுங்க? ஆண்டவர் தான் சொல்லணும். என்னோடய தேவையெல்லாம் என்ன செய்வேன்னா, உட்காரு 3 நாள் பாசிங் இப்போ உட்காரு, அந்த பேப்பரில் எழுதுவேன். என்னோடய பேப்பர்லாம் செய்வேன், எழுதி வச்சு பல நாளாக ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம்லாம் கேட்கப்பட்டது, அதெல்லாம் டிக் பண்ணினே வருவேன். இப்போ எழுதி வச்சா ஜெபிக்கிறது இல்லை, நானே மனசில் வச்சு நான் ஜெபிக்கிறது. அநேக தான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். சில பேருடைய பேப்பர் என்ன இன்றைக்கும் என் பைபிள் இருக்குது, இவங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேப்பர் என்கிட்ட அவங்களாம் ஜெபிச்சுனே தான் இருக்குது. இது வரைக்கும் ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். இது வரைக்கும் என்ன செய்கிறேன், அவங்க பேர்லாம் இப்போ சொல்ல முடியாது என்னால். அவங்க பேரில் நிறைய பேப்பர்ஸ் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிற, அதாவது தேவனத்தை போய் ஜெபிக்கிறவன் தேவன் இருக்கிறாரு, அவர் ஜெபத்துக்கு என்ன செய்வார், பலன் தருவார் என்று விசுவாசிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலை, நம்ம கிறிஸ்துவ அருவத்துக்கு அர்த்தமே இல்லை, அது வேஸ்ட்டு தான். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டுக்கு என்ன முடியுது, நாம் பிரியமாக இருக்க முடியாது. அப்படி தான் எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது
கூடாத காரியம். படிங்க பிலிப்பு எபிரேயர் 11:6 படிங்க. தெரிஞ்ச வசனம் தான் இருந்தாலும் நினைவுபடுத்துறது தான். படிங்க. பாருங்க, நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னா நீ உனக்கு விசுவாசம் இல்லையானா நீ தேவனுக்கு பிரியமாக இல்லைன்னு தான் அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அதான் தேவனத்தை போய் ஜெபிக்கிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் 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 போய் அவர் எடுத்து ஜெபிச்சு அவர் என்ன செய்கிறாரு பல நாளைக்கு விசுவாசிக்கணும். அப்போது நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பாஸ்ட் நானும் ஜெபிக்கலையா? நானும் அதுக்காக தான் வர ஜெபிக்கிறேனே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் நம்மளோட பேசணும், இந்த வசனத்தை சொல்லணும். ஆனால் என்ன நான் அநேக காரியங்கள் கொடுத்து நம்ம என்ன செய்ய கவலைப்பட்டு என்ன செய்கிறோம் கலங்க. மரியாள் என்ன மார்த்தாள் என்ன செய்தாங்க? வேலை செய்து பார்த்து ஆண்டு சொல்ல அநேக காரியங்கள் கொடுத்து என்ன செய்கிறேனே கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு என்பது என்னென்னா வசனம்தான். இப்போ அதுலேயே மறுபடியும் படிக்கிறோம். அந்த 38 இப்போ லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம் படிங்க. அவரோட வசனத்தை என்ன செய்தான் கேட்டுக்கணும். வசனத்தை கேட்டாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன செய்தாங்கன்னா பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் காணும். இவங்க எங்கே போயிட்டாங்க சொல்லுங்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அவங்கள எங்கே போயிட்டாங்க சொல்லுங்கள்? அவங்க என்ன செய்யலை? அந்த வசனத்தை நம்புறது கிடையாது. வசனத்தை என்ன செய்யறதில்ல? வசனம்தான் உன்னை வெளிச்சம், வசனம்தான் நடத்தும். இயேசு சொன்னால் நான் சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து என்ன செய்வேன் உனக்கு ஆலோசனை. வாரினாலும் கடிவாளத்தில் வாய் கட்டப்பட்டால் ஒழிய புத்தியில்லாத குதிரையை போலவும் கோவேறு கடவுள் இருக்க வேண்டும். துன்மார்க்கணும் என்ன உண்டு? அநேக வேதனை உண்டு. கத்தரை நம்பி இருக்கணும்னா கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பினா நிச்சயமாக அவரோட ஆலோசனை கேட்பேன். நீ கத்தரை நம்பினா என்ன செய்ய? நீ சொன்னிப்பா ஆண்டோட என்ன செய்வேன்? நீ ஆலோசனை கேட்பேன். இப்போவுமே பாஸ்டர்கிட்டே ஆலோசனை கேட்கலாம். ஆனால் நீ தனிப்பட்ட முறையில் ஆலோசனை கேட்கணும். அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தோளில் மேற்கும். அவர் என்ன ஒரு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆலோசனை கொடுக்குற தேவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்கணும். வசனம் தான் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மைன்னு என் கண்ணை வைத்து என்ன செய்வேன்? அது ஆலோசனை. பாரு, இந்த சகோதரிக்கு என்ன அது அன்றைக்கி பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில் பண பிரச்சனை. அதுக்கு என்ன பிரச்சனை ஆண்டு சொன்னார். அதுக்கு என்ன பாட்டு அதிகாரத்தை அவனுக்கு சொன்னார். அதுக்கு படிக்க தெரியல தான். ஆனால் ஜெபிக்கும் போது என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிற பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய? நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம வசனத்தை கேட்டால் தான் நம்ம நடக்க வேண்டிய வழி நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம வழி என்ன செய்யாது? தெரியாது. 2 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பேஜ் நம்பர் 414. பாருங்க, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டு. பாருங்கள், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் அவர் நல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவருடைய இருதயத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஏற்றவர். ஆனால் அவர் நாட்களில் என்ன அந்த சொல்லுங்கள்? ஓயாத பஞ்சம் இருந்தது. படிங்க. பாருங்கள், அப்போ தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தார்? விசாரித்தார் என்று பார்க்குறோம். விசாரித்தார். பாருங்க, அவர் விசாரிக்கும் போது அது இங்கே கவனிக்கிறீங்களா? ஏங்க இங்கே பாருங்களேன். அவர் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இரத்த பிரியரான சவுலுக்காகவும் அவன் வீட்டாருக்கும் இது உண்டாயிட்டு. ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னா, முன்னாடி இருந்த ராஜா என்னாச்சு சொல்லுங்கள்? இரத்த பிரியனாக இருந்தார். அதனால் அவருக்காக அந்த ராஜா சவுலுக்காகவும் வீட்டாருக்கும் இது என்ன உண்டாயிருந்தது. நேற்று நியூஸ் பார்த்தீங்களா? நேற்று நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களா? சரி, பார்க்கலாம். அதனால் நான் நியூஸ் பார்த்ததுனால பெரிய ஆள் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, பழைய பஸ்ஸில் என்ன செய்யணும்? 3 மாதத்துக்குள்ள மாற்றி இந்த தலைமை செயல் சிவதாஸ் மீனா
தலைமை செயலாளர் இருக்கார்ல சிவதாஸ் மீன், அவர் சொன்னார் அந்த போக்குவரத்து அதிகாரிலாம் அழைச்சி 3 வருஷத்துக்குள்ளே 48 மணி நேரம் 3 நாளுக்குள்ளேயே இந்த பஸ்ஸெலாம் நீங்கள் சரி பார்க்கணும் 3 மாதம் சரி சொன்னார். ஏன்னா போன ஆட்சியில் நடந்த போன ஆட்சியில் நடந்த பஸ் என்ன செய்யலை, அங்கே பஸ்ஸை பராமரிக்கலை, புது பஸ்ஸே வாங்கலை. அது நியூஸ் நீ பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா? அல்லேலூயா. அது சொன்னாங்க. அதுபோல் போன வருஷத்தில் போன ராஜா சவுல் என்ன செய்கிறாரு, இரத்த பிரியனாக இருந்தார். என்னவா இருந்தார்? இரத்த பிரியனாக இருந்தார். அதுக்காக தான் உண்டாச்சு. இவர் மேலே எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த ராஜா விட்டு போன பாருங்க, இப்போது ஒரு ஆட்சி ஆளுதுன்னு வச்சிங்களேன், அந்த ஆட்சி முடிஞ்சவொடனே எல்லாம் முடிஞ்சு போயிடல. அதுக்கு போய் பாருங்கள், இப்போ இந்த போன ஆட்சி முடிஞ்சவொடனே எவ்வளோ கடன் இருந்தது? 9 லட்சம் கோடி கடன் இருந்தது. எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தது? 9 லட்சம் கடன். அல்லேலூயா. அடுத்த முதலமைச்சர் வந்து என்ன செய்தார்? அடுத்தது அவர் அதை மெயின்டைன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த முதலமைச்சர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாரு? 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். ஏன்னா நாட்டில் 10 வருமானம் இல்லை. 2014 இந்தியாவில் கடன் 50 லட்சம் கோடி கடன், 50 லட்சம் கோடி கடன். இப்போ எவ்வளோ? 205 லட்சம் கோடி கடன், 155 கோடி லட்சம் கடன் வாங்கியிருக்கு. அல்லேலூயா. அதுபோல் இந்த முன்னாடி இருந்த சவுல் ராஜா கவனிக்கீங்க, செய்தியை கேளுங்க. ஏதோ வந்த பாட்டு பாடணும், பாசு ஜெயிச்சார் அப்படி இல்லை. நீங்கள் வசனம்தான். அல்லேலூயா. ஏங்க நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த, கவனிக்கிறீங்களா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் கலங்கம் இல்லாத ஞானம் வசனம் வளரன்னா வசனம் படித்தா இல்லை. கவனிங்களா? வளர்த்துனா வசனம் படித்தா இல்லை, படிக்கிறது கிடையாது. வசனம் படிக்கணும். இங்கே பாருங்களேன், ஒரு பிள்ளை வந்து பாஸ் ஆகுதுன்னா எதை வச்சு பாஸ் ஆகுது சொல்லுங்கள்? சொல்ல மாட்டீங்க. அந்த வருஷமெல்லாம் படித்தான். அதே போல் நீங்கள் கூட நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வருஷம் நம்ம கீழ்படிச்சா தான், அது நானாக இருந்தாலும் நீங்களாக தான், அப்போ தான் நீங்கள் வளர்ந்தீங்க அர்த்தம். அப்போ இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலை சொல்லுங்கள்? ஏங்க சபைக்கு வரமுல சில பேர் கேட்டால் தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது? பதில் சொல்லுது சொல்லுங்கள். ஏங்க நான் சபைக்கு அவனை கேட்டு தூங்கினேன், நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள்? ஒரு ஒழுங்கு சபைக்கே வருது இல்லை. ஸ்கூலுக்கு ஒழுங்காக போல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஸ்கூலுக்கு ஒழுங்காக போலன்னா அந்தளவுக்கு விசுவாசம் இல்லை. அந்தளவுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இருந்தீங்கன்னா, விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்தது பைபிள் ஸ்டடி வருவீங்க. நீங்கள் என்ன செய்ய? வசனத்தை கேட்பீங்க. அடுத்தது சுத்திகரிப்பு பாருங்கள். இவங்களாம் படிக்க தெரியாத ஆள் சுத்திகரிப்பு கூட்டு வராங்க, இரவு ஜபம் எல்லா ஜபத்துக்கு வராங்க. இவங்களாம் படிக்க தெரியாதால் அவங்க படிக்க வர எல்லா ஜபத்துக்கு வராங்க. அதெல்லாம் நீங்கள் பெரிய ஆள் கிடையாது. ஏங்க நீங்கள் வந்துட்டு பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அல்லேலூயா அவங்க தான் வளர்ச்சி அடையும். வசனத்துக்காக என்ன செய்யணும்? வசனம் படிக்கிறது இல்லை, அந்த வசனத்தை கேட்டு அதைப்படி நடக்கிறவன் தான். கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிற எவனோ அவன் தான் ஆஸ்வதிக்கப்படும். அதான் பாக்கியவன். வசனம் சங்கி 128 என்ன சொல்லுது படிங்க. சங்கி 128 எல்லாம் தெரிஞ்ச வசனத்தில் படிக்கணுமா? ஏங்க தெரிஞ்ச வசனம் தானேங்க. மறந்துட்டீங்களா? எப்போ கர்த்தருக்கு பயந்து ஏங்க இங்கே பாருங்க, கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் இங்கே பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதாது, அவர் வழியில் என்ன செய்யணும்? நடக்கணும். புரியுதுங்களா? அவர் வழியில் நடந்தால் தான் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன். பாருங்க, புருஷர்களே மனைவிகள் என்ன செய்யுங்க? சரியா அன்பு கூறுகள். அல்லேலூயா. புருஷர்களும் மனைவியில் என்ன செய்யணுங்க? எங்க அன்பு கூறுங்களா? எங்கே பாருங்க. அப்போ என்ன செய்யணும்னா, வசனம் இது போல் சொல்லுது. அப்போ புருஷன்மார் என்ன செய்யணும்? மனைவி மேலே என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்புறம் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்கள் என்ன செய்யுங்க? கீழ்படுகிறோமா? நம்ம கீழ்படுறோமா? புருஷர்கள் மனைவி மேலே அன்பு. நானும் புருஷன் தான், உங்கள் பாசமுக்கு நான் புருஷன் கணவன். அல்லேலூயா. மனைவி மேலே அன்பு செலுத்தணும். அல்லேலூயா. ஒரு கல்யாண நாள் வந்து ஒரு படம் எடுத்து தரணும். என்ன செய்யணும்? சொல்லுங்கள். என்ன அதுனா வேறு என்ன செய்யறேன்? வீட்டிலே அப்படியே மனைவி வந்து அடிமை கிடையாது. மனைவி வந்து வீட்டு வேலைக்காரி கிடையாது. மனைவி என்ன சொல்லுங்கள்? அது லைஃப் பார்ட்னர். என்னதுங்க? சில பேர் நினச்சிக்கிறேன் மனைவி வந்து வேலைக்காரர் நினச்சிக்கிறாங்க. ஓ அது செய். அல்லேலூயா. சில பேர் மனைவி வந்து என்ன செய்ய அவங்களுக்கு என்ன? மனைவி வந்து என்ன அவங்களுக்கு சொல்லுங்களேன்? மனைவி வந்து அவங்களுக்கு என்ன? அங்கே சொல்லுங்கள், வேலைக்காரி தான். அது போய் ட்ரீட் பண்ண லைஃப் பார்ட்னர். அல்லேலூயா.
மனைவி வந்து இப்போ வாழ்க்கைக்கு என்ன செய்யுது, அவங்க ஒரு பங்காளர், வாழ்க்கை துணை, வாழ்க்கை என்ன சொல்லுங்கள், துணை. அந்த மனைவியை நேசிக்கணும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஏங்க, தன் சொந்த மனைவி வந்து சொந்த மாம்சம், கவனிக்கிறீங்களா? மனைவி வந்து என்னது, சொந்த மாம்சம், அது பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல அவனும் ஒவ்வொருவரும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து என்ன செய்யணும், காப்பாற்று. ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதோ வீட்டு சைடில் வேலை செய்யணும், குழந்தைய பார்த்துக்கணும், அப்படி இல்லை. அல்லேலூயா. 2 பேருக்கு தான் ஆண்டு குழந்தை கொடுத்தாரு, 2 பேர் தான் குழந்தைய பார்க்கணும். அல்லேலூயா. நான் உங்கள் வீட்டில் நடக்குது எனக்கு தெரியாது, இப்போ இந்த ஆவி என்ன சொல்கிறதுனா நான் பேசுகிறேன். வாசிங்க, எபேசியர் படித்து பாருங்கள். நீங்கள் எபேசியர் 5வது அதிகாரம் எடுங்க. எபேசியர் 5வது அதிகாரம். அது எடுத்தீங்களா? பேஜ் நம்பர் 268. அதில் என்ன செய்யுங்க, 29 வசனம் படிங்க. அல்லேலூயா. பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை என்ன செய்கிறான், போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. அதில் 28 வசனம் தெளிவாக சொல்லப்படுது. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளே தங்கள் சொந்த சரீரங்கள் என்ன செய்யணும், பாவித்து. பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கணவன் பாதி மனைவி பாதி, அவள் இருவராரம் என்ன வைப்பாங்க, ஒருவரார் சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போது புருஷன் மனைவி மேலே என்ன செய்யணும், அன்பு கூறணும். அல்லேலூயா. என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அன்புனா அன்பு கூற, பல வகையில் அன்பு கூறணும், ஒரே ஒரு அன்பு தான் இல்லை. அல்லேலூயா. பல வகையில் அன்பு கூறணும். சொல்லுங்கள். உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும், மனைவி டாக்டர் அழைச்சி செல்லணும். உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும், சொல்லுங்கள். உடம்பு சரி என்ன செய்யணும் சொல்லுங்கள். மனைவி உடம்பு சரியில்லை என்ன செய்யணும், பைக் எடுக்கணும், ஒரு 5 பேர்த்து போகணும், கட்டை பேகத்து போகணும், போய் ஸ்ப்ரைட் ரைஸ் வாங்கி குத்தணும். அப்படி அது தப்பாக நான் சொல்ல. ஒரு நேற்று கேட்டேன், என் மனைவி கேட்டுச்சு, என்னம்மா, பேர்லாம் சொல்ல மாட்டேன், என்னம்மா சாப்பாடு, அக்கா உடம்பு சரியில்லைக்கா, அதனால தான் ஃப்ரைட் ரைஸ். மனைவிக்கு மட்டும் உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அல்லேலூயா. அதான் மனைவி கேட்சி, வீட்டில் உங்கள் பொண்ணு இல்லை அது செய்யாதுன்னு கேட்டுச்சு. அல்லேலூயா. தப்பு கிடையாதுங்க. ஏங்க, மாதத்தில் ஒரு முறை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தப்பே கிடையாதுங்க. அல்லேலூயா. அப்படியே வீட்லேயே இருந்துக்கினே ஒரு நாள் ஃப்ரீயாக போய் என்ன செய்யலாம், ஒரு 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 ஹோட்டலோ ஒரு எங்கன்னா போய் கொண்டு என்ன செய்யலாம், மனைவி சந்தோஷப்படுத்தணும். மனைவி என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். அப்படியே வீட்லேயே நீ செய், நான் போகிறேன் வரேன், நீ அப்படியே இரு, நீ அடிமை, அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நேசிக்க வேண்டும். ஆனால் அதுக்குன்னு எப்போ பாரு ஹோட்டலே போயிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்யுது, எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, ஹோட்டலுக்கு போய்க்கூடாது. பாருங்கள், அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரெல்லாம் பாவித்து அவர் என்ன செய்யணும், அன்பு கூற வேணும். தன் மனைவியில் அன்பு கூறுறவன், தன் மனைவி மேலே அன்பு கூறுகிறவன் தண்ணில் தான் என்ன செய்கிறான், அன்பு. ஏன் அதான் அதுக்கு வசனம் நம்ம இதெல்லாம் நான் இருந்தாலும் இந்த வசனம் அந்த வசனம் சொன்னேன். என்ன பண்ண இருந்தாலும் மார்க் எடுத்தபடி 10வது அதிகாரம் எடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் எடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் எடுங்க. அதில் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிங்க. ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிரித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பாருங்க, இதை நிமித்தம் புருஷனானும் தன் தகப்பனையும் தாயை விட்டு, அப்போ பாருங்க, தகப்பனையும் தாயை என்ன செய்ய, கவனிக்கிறீங்களா? தகப்பனை தாய் விட்டுன்னு அர்த்தம்னா அப்போ அப்படியே துண்டு அம்மா போடல, நீங்கள் தனியாக இருக்கணும். அதில் வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, அப்பா அம்மா தலையிடக்கூடாது. எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, எதுக்கும் கல்யாணம் பண்ணுறான்? குழந்தைய கல்யாணம் பண்ணுவோமா? ஏங்க சொல்லுங்கள். குழந்தைய கல்யாணம் பண்ணுவோம், நம்ம குழந்தைக்கு பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு வயசாகிடுச்சு, அவனுக்கு திரும்ப வயசு வந்துடுச்சு, அதனால் கல்யாணம் பண்ணுறோம். அதில் போய் நம்ம குறுக்கிட்டானா அது சொல்லுங்கள். வாழ்க்கை என்ன இது சொல்லுங்கள். நிறைய வாழ்க்கை ஏன் பிரிஞ்சு இருக்குது சொல்லுங்கள். யார் ஆலோசனை எடுத்தது, போவாத அப்படி வச்சுக்கினா, நீ வேலை செய்த சம்பாதி போடு, நீ போவாத. அல்லேலூயா. அதனால் அந்த யார் பாதிக்கப்படுறது வாழ்க்கையில்? அம்மா பாதிக்கல, அந்த குழந்தை அந்த பிள்ளை பாதிக்கப்படுது. அல்லேலூயா.
நிறைய குடும்பத்தில் மாமியார் பிரச்சனை எடுத்து ஒரு அம்மா வந்து அழுதாங்க, ஓன்னு அழுதா. கேட்டால் என்ன காரியம்? சின்ன காரியம். அவங்க போய் பொண்ணை பார்க்க போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலை, அவங்க விடலை. அது காரணம் யார்? அந்த பிள்ளைங்கள் தனியாக அவங்க ஆளுங்க கூட நடத்துறது யார்? 2 பேர் நடத்துகிறாங்க அந்த குடும்பத்தை. அந்த பசங்களை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அது அவங்க தப்பு செய்யலை. அவங்க என்ன செய்யலை? தப்பு செய்யலை. இந்த மே மாதம் 10ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. தப்பு செய்யறது யார்? அந்த பசங்க கிடையாது, அந்த பெண்ணும் அந்த பையனும் கிடையாது. அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? தவறு செய்து அம்மாவை நேசிக்காது. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னா அம்மா விட்டுட்டு அப்படியே அமுச்சு விட்டுருவாங்க. பார்க்கணும். விட்டு நான் என்ன செய்யணும்னா என்ன அர்த்தம்னா, அதில் நம்ம அவங்க பிரச்சனை நம்ம அதிகமாக தலையிடக்கூடாது. அவங்க பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு உதவி செய்யலாம். அவங்க பிரச்சனை என்ன செய்யணும்? அவங்களே தீர்த்துக்கணும். அவங்களே என்ன செய்யணுங்க? அதுதான் இங்கே சொல். விட்டுனா அர்த்தம் படிங்க. இது நிமித்தம் புஸ்தகம் தகப்பனே தாய் விட்டுனா சில பேர் நினச்சிக்கிறாங்க அப்பா அம்மா கவனிக்கக்கூடாது. அப்படி கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஏசியாவில் வந்து சாம்சர் என்ன சொன்னார்னா, நிறைய கல்யாணத்தில் பிரச்சனை நடக்குது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே ஒரு 2 வருஷம் என்ன செய்யணும், அவங்கள தனியாக வருங்க. ஏன்னா பொண்ணு வருவா, அவள் என்ன செய்வா, புது கல்யாணம் 7 மணிக்கு தூங்குவா, நைட்டி போட்டுன்னு இருப்பா. மாமியார் என்ன சொல்லலாம், பாரு நைட்டி போட்டுனுக்குறா, பாரு தூங்குறா, 7 மணிக்கு தூங்குறா. அல்லேலூயா. இது நிறைய பிரச்சனை வந்து அது கூட நிறைய சபை. இப்போ என்ன பிரச்சனைனா, கல்யாண பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் இந்த வீட்டு குடும்ப பிரச்சனை. அதனால தான் ஐயா சொன்னார்னா, முதல்ல இந்த ஆலோசனை கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 தனியாக விடுங்க. அவங்க கற்றுக்கட்டும். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஆதாம் ஞானி. எல்லா மிருகத்துக்கும் அவர் தான் பேர் இட்டார். ஆதாம் எப்படிப்பட்ட நம்ம தகப்பன் அவர் தான் எல்லாத்தையும் பேர் இட்டார். ஆண்டு கொண்டு வந்த எல்லாத்தையும் செய்து ஆதாம் என்னென்ன பேரிடுவான்னு ஆண்டு பார்த்தார். ஆதாம் எந்தெந்த பேரிட்டாரோ அந்த பேர். சில பேர் பாரு, அவன் எலியாவும், அவன் பவுல், அவன் எலிசாவும், அவன் ஆதாம் எவ்வளோ வயசு அவன். சில பேர் ரொம்ப இஷ்டத்து அவன் பேசுறது, எலிசாவன் பேசுறது. அவங்களும் எவ்வளோ வயசு, மரியாதையே கிடையாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க பவுல் போனான்னு சொல்ல, அப்படி படி சொல்லக்கூடாது. பரிசுத்த பவுல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதர், சில அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உணர்வு இல்லை, அந்த பயம் இல்லை. நம்மள எவ்வளோ வயசானவங்க எவ்வளோ அவங்க பாருங்கள். பேதர் மீன் பிடிக்கிறாந்தா கூட பரிசுத்த பேதர், சென்ட் பீட்டர் சர்ச்சின்னு இருக்குது. சில சர்ச்சு என்ன இருக்குதுங்க? சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் பால் சர்ச். ஏன்னா சைண்ட்டுனா அவங்க பரிசுத்தமானவங்க. அல்லேலூயா. நீங்கள் நான் கூட ஆண்டவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்ம பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்களுக்கு வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 5:5 பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமோ என்ற அசுத்தமோ பொருளாசைங்களுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லப்படக்கூடாது. நம்ம பரிசுத்தவான்கள். அதில் டைமில் எபேசியர் 5:3 சொல்லப்பட்டது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. நம்ம யாருன்னா நம்ம பரிசுத்தவான் தான் பைபிள் சொல்லுது. சரி, இதை நான் சொல்லிட்டு பாருங்க. அப்போ அது 8ஆம் வசனம் என்ன சொல்? மார்க் 10:8 படிங்க. அவர்கள் பாருங்க, அவங்க இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பாருங்க எப்படி இருப்பாங்க? அது இருவரும் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க. இவ்விதமாய் அந்த 2 பேரும் இருவராக என்ன இருப்பாங்க? ஒரே மாம்சமாக இருப்பாங்க. அப்புறம் ஆகிய தேவன் நினைத்தது மனுஷன் மனுஷன் யாருங்க? மாமியார், அம்மா. அப்போ சில விதத்தில் நம்ம ஊரில் சில காரம் இருக்குதுல்ல, சில பேர் பொண்ணை வீட்லேயே வச்சுருக்குறாங்க. சில இடத்துல மாமியாருக்கு என்ன செய்கிறாங்க, குடும்பத்தை என்ன செய்கிறாங்க, அம்மாவை பார்க்கக்கூடாது, பிரித்து வச்சுருக்கிறாங்க. அவங்கள என்ன செய்யணும்னா அவங்க ஆலோசனைப்படியே நடக்கணும். அவங்களும் வரலன்னா தப்பு இல்லை. கல்யாணம் ஆச்சு, அம்மா பார்க்கலாம், அவங்களும் பார்க்கல தப்பு இல்லை. ஆனால் சில பேர் வெளியே நின்று என்ன செய்யுது, வெளியிலேயே இவங்களை தடுத்து உள்ளே போகாமல் அமைச்சிருக்கிறாங்க. அது காரணம் என்ன? அவங்க சத்தியத்தை அறியல. இத்தனை கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், தேவனின் அப்போ இது போல் இருக்க காரியங்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டவர் என்ன செய்யுங்க? அப்போ அல்லேலூயா. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்போ மனைவி என்ன செய்யணும்? போஷித்து காப்பாடும். எதுக்கு சொல்லணும்னா, வசனம் புஸ்தகங்களே மனைவியில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்க. மனைவிகளே உங்கள் சொந்த புஸ்தகம் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்திருக்கு. அப்போ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். பாருங்கள், என்ன அர்த்தம்னா வளருதுன்னா என்ன அர்த்தம் சரிம்மா? வசனத்தை கீழ்ப்படிக்கிறமா தான் வளருதுன்னு அர்த்தம். வசனத்தை கீழ்ப்படுகிற மாதிரி தான் வளருது. படிக்கிறதுனால வளர்ந்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ எல்லாம் படிக்கிறவங்களாம் பாஸ் ஆகிறானா? இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம் நடந்துருக்குது. ஆனால் இப்போ எல்லோரும் பாஸ் ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம்.
ஆனால் சிலர் ஃபெயில் ஆகிற காரணம் என்ன? அது சரியாக படிக்கலை. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அபியாசிக்கணும். வாழ்க்கையில் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு படிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகத்தை 4வது அதிகாரம் எடுங்க. 1ஆம் வசனம் படிங்க வேகமாக. பக்கம் 260 புதிய ஏற்பாடு. பின்ன நான் சொல்வது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமான இருந்தோம். பாருங்கள், அவன் சிறு பிள்ளையாக இருக்க காலம் அளவும் இவன் நல்லா நிறுத்தி படிமா. அவனுக்கும் 2 பேர் வருது இல்லை. அவனுக்கும் அடிமையானுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கு என்ன செய்கிறான்? கீழ்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியே நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு என்ன இருந்தோம்? அடிமைப்பட்டுகளாக இருந்தோம். நாம் புத்திர சுகத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறுநீளத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்தை கீழ்மாக தம்முடைய குமார தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராக்கப்படி அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனோட ஆவியை உங்கள் இருதயம் அனுப்பினார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், என்ன அர்த்தம்னா சுதந்திர பின்ன நம்ம 1ஆம் வசனம் பாருங்கள். பின்ன நான் சொல்கிறது என்னவெனி, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தோம். அவன் சிறு பிள்ளையாக இருக்க காலமாக அவனுக்கு அடிமை என்ன இல்லை, வித்தியாசம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? நம்ம எதில் அந்த அடிமையாக வளர்ச்சி இல்லை. கவனிக்கிறீங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே அடிமையாக இருந்தோம்னா வளரவே இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? நம்ம எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. நம்ம தான் சுதந்திரவாளி. கிறிஸ்து சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நம்ம உடன் சுதந்திரர். தேவன் நம்ம ஆஸ்வதிச்சிருக்கிறார். உன்னதங்களில் நம்ம என்ன செய்கிற தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எபேசு 1:3 நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியலன்னா, அங்கே பாருங்கள், நம்ம வசனத்தை வளர்ச்சி அடையல, பரிசுத்தம் இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. நீ எப்போ வளருகிறையோ, எப்போ வசனத்தை கீழ்ப்படுகிறையோ, அப்போ தான் தேவன் என்ன செய்வார்? எழுத்தின்படி ஒன்று ஆஸ்வதிப்பார், ஆவிக்குறி பரங்களே ஒன்று ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. எபேசு பார் அதான் சொல்லுது. பின்ன நான் சொல்கிறது என்ன வேண்டிய, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமான இருந்தோம். அவன் சிறுபிள்ளையாக இருக்க காலம் அவனுக்கு அடிமைக்குன்னா இல்லை, வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரர் இருக்கும், வீட்டு விசாரணைக்காரர் என்ன செய்தான்? கீழ்பட்டு. அப்போது இங்கே பாருங்களேன், எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துட்டார். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஆர்டர் செய்து முடிச்சுட்டாருங்க. கவனிங்களா? நம்ம சுதந்திரிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். தெரியுதா? காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லை, வளர்ச்சி இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. நானாவது நீங்களானோ எந்த அளவுக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு. அல்லேலூயா. சாம்சுதரை பார்த்து ஒரு வசனம் அங்கே மனைவி குத்த அந்த சாம்சுதரை மனைவி குத்தான். ஒரு பட்டணத்தை கட்டுவான். எவ்வளோ பெரிய ஊழியக்கார், எவ்வளோ பெரிய ஆசிரியமாக இருக்கிறார். ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? சகல காரியம் ஆஸ்வதித்தது. கர்த்தரின் எஜமானை மிகவும் ஏன் நமக்கு அது ஒரே தேவன் தானே ஆபிரகாம் தேவன். அல்ல நம்ம ஏன் ஆஸ்வதிக்கப்படலை? ஏன் இன்னும் அந்த நிலைமையில் இருக்கோம்? நானும் நீங்கள் ஏன் தரித்திரமாக இருக்கிறோம்? ஏன் சிங்கக்குடிக்கு தாழ்ச்சி பட்டினியாக இருக்கும்? கர்த்தரை நம்ம தேடுத்து மாதிரி இல்லை, வசனத்துக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறோம். அதான் சொல்கிறேன். என்ன சொல்லப்படுது? சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் என்ன ஒரு எஜமான இருந்து. பாருங்கள், அது மேலே இருக்கிற வசனம் படிங்க. 3:29 படிங்க. கலாத்தியரில் நீங்கள் கிறிஸ்துவுடைய உடையவர் ஆனா ஆபிரகாமின் சந்ததி யாரும் பாருங்கள், வாக்கு தத்தப்படி நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம், சுதந்திரராக இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் சுதந்திரவாளிங்க. கவனிக்கிறீங்களா? ஆண்டு எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. நம்ம பெற்றுக்கொள். உதாரணத்துக்கு நீங்கள் யோசுவா எடுங்க. யோசுவா எடுங்க. நீங்கள் யோசுவா 18ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவா புஸ்தகத்தில் நான் சொல்கிறது விலங்குதான் விலகலையா? அல்லேலூயா. ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ போகணும், ஏதோ ஸ்கூல் போகணும், படிக்கலன்னு அர்த்தம். சபைக்கு வந்தோம், என்ன செய்யலை, இன்னும் வளர்ச்சி இல்லை. அல்லேலூயா. 1ஆம் வசனத்தை படிங்கப்பா. யோசுவா 18:1-2 படிங்க. எப்போ? யோசுவா 18:1-2 இன்னும் யார் படிக்குமா? இஸ்ரவேல் புத்திரன் சபையெல்லாம் சீலாவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடத்தை நிறுத்தினார்கள். தேசம் வசமாயிடுச்சு. பக்கம் 291 படி ஏற்பட படிங்க. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் என்ன செய்யலை, பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரம். பாருங்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சு. கவனிக்கிறீங்களா? எங்கே பாருங்க, தயவுசெய்து பாருங்க. எல்லாம் அல்லேலூயா. அவங்க எல்லாம் செய்து யோசுவா எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் என்ன செய்யணும்? பங்கிட்டு கொள்ளணும், அவ்வளோதான்.
யோசுவா எல்லா நாட்டையும் எல்லா ராஜாவும் கொடுத்தார். 31 ராஜாவை ஜெயிக்க வைத்தார் யோசுவாவை. யோசுவா ஜெயிக்கல, கர்த்தர் தான் ஜெயிக்க வைத்தார். யோசுவா பாண்டாதிகாரத்தில் 31 ராஜா என்ன செய்தார்? ஜெயிச்சார். யோசுவா பாண்டாதிகாரத்தில் எல்லா நாட்டையும் இப்போ என்ன செய்தார்? அவர் பிடித்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, படிங்க 7 கோத்திரம் இருந்து. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க? எந்த மட்டும்னா சொல்லுங்கள், அசதியாக இருப்பீங்க. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். வேணும்னா யோசுவா பாண்டாதிகாரம் படிக்க எடுங்க. யோசுவா பாண்டாதிகாரத்தை சொல்ல பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குது? 8ஆம் வசனம் படிங்க. இது படித்த டைம் பட்டியல கடைசியில் படிங்க. கடைசி 24. எத்தனை ராஜாக்களே? 31 ராஜா. எவ்வளோ இடம் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம்? எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டா. கவனிக்கிறீங்களா? எல்லா இடத்தையும் ஜெயிச்சுட்டாரு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்னா அசதியாக இருக்கிறாங்க. அவங்க வர 7 கோத்திரம் பங்கிட்டு கொள்ளாது. மற்ற எல்லா கோத்திரம் பங்கிட்டாச்சு. மனேஸ்வர் பாதி கோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் பங்கிட்டுக்குனாங்க. ஆனால் இவங்க பங்கிட்டு காரணம் என்னென்னா, இவங்க அசதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏன் நமக்கு நம்ம ஆஸ்வதிக்க முடியல? ஏன் சுதந்திரிக்க முடியல? கவனிக்கிறீங்களா? ஏன் சுதந்திரிக்க முடியல? ஏன் பக்கத்து வீட்டில் இருக்க ஆத்மா நம்மளை ஆதாயப்படுத்த முடியல? ஏன் நம்ம என்ன செய்யலை? இயேசு சொன்னார், அடுத்த ஊருக்கு நான் போகணும், அதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டேன். இயேசு எல்லாம் தேடிக்கொண்டு என்ன செய்தாங்க? எல்லாம் தேடிக்கொண்டு போனாங்க. அப்போ இயேசு சொன்னார், நான் அடுத்த ஊருக்கு போகணும், இதற்காக நான் வந்தேன். இன்றைக்கி இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. நானும் ஊழியக்காரர் எல்லாம் நிறைய ஊரில் ஊழியம் செய்திருக்கிறேன். சாயினா நிறைய ஊழியம் செய்து இப்போ முடியல. இருக்கிறவங்க வாலிபர் நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆத்மா ஆதாயம் கிடையாது, ஜபம் கிடையாது, விசுவாசம் கிடையாது. ஏதோ வந்தேன், சபைக்கு வரத்தே கஷ்டமாக இருக்குது. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? 2 அதிகாரம் படிக்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், பல வருஷம் ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை, கீழ்ப்படியில் கேட்டால் என்ன சொல்கிற? சில பேர் சொல்கிறாங்க, எப்படி நான் திருவிந்து கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு? நேற்று கூட சொன்னேன், அந்த பொண்ணு வரல. அவர் வந்துடுறாங்க பாரு. என்ன வந்து ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி வந்துட போகுது பாரு. 3 குழந்தைங்களை எடுத்துக்கின்னு. கவலை இல்லை, எனக்கு மனசு பாரு. நேரத்தில் எல்லாருக்கும் சொன்னேன். எதுக்கு வர்றாங்க? உண்மையாக திருந்தெடுக்க வராங்க. ஜீவானந்த சர்ச்சு தொடங்கினார். அப்போ எல்லாம் வரும் சாப்பாடு. என்னது? ஜீவானந்த சபை மகிழ்ச்சி. இங்கே இருக்குது மகிழ்ச்சி சபை. இப்போ அவங்க மகள் ரெபேக்கால் நடத்துகிறாங்க. அம்மா செத்துறாங்க. நான் அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நான் அப்போ நான் போக லேட்டாக தான் போனேன். எல்லாம் வாரமாக சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு நிறுத்தினாங்க. என்னாச்சு சொல்லு? அவன் சொல்லுங்கள். உங்களெல்லாம் சொன்னீங்க சாப்பாடுகளில் வர ஆள் கிடையாது. இத்தனை வருஷம் வர்றான் தாம சலையிலூயா. பாதி கூட நின்று போச்சு. ஏன் சொல்லுங்கள்? பூவா இல்லை. அப்போ எதுக்காக வந்த கூட்டம்? வசந்தத்துக்காக வந்த கூட்டமா அது? ஏன் முதல் வாரத்தில் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறாங்க சில பேர். நம்ம விசுவாசி தான். நான் தாப்பா இல்லை இது சொல்கிறது இல்லை. சரி, என்னை யோசனை ஆராய்ச்சி பார்க்குறேன் நான். அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன்? ஆராய்ச்சி பார்க்குறேன். அல்லேலூயா. எல்லாம் வரணும். வசனம் என்ன எப்போதும் பயந்துருக்கிறவன் பார்க்குவேன். ஞாயிற்றுக்கு மட்டும் பயந்துருக்கிறவன், மட்டும் 1ஆவது வாரம் திருவதுக்கிட்ட பயந்துருக்கிறவன் அப்படி அவன் கிடையாது. அப்படி பயப்படுறாங்களா? உண்மையாக பயப்படுறாங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி வந்தால் நம்ம பரலோகத்துக்கு போவோம்மா? இன்றைக்கி ஆண்டவர் வந்துட்டார், போவோம்மா பரலோகத்துக்கு? எல்லாம் சரியாயிடுச்சு, நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டோமா? சொல்லுங்கள். பரலோகம் இல்லையா? நரகம் இல்லையா? விசுவாசம் முழுவனாக ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்பட. விசுவாசத்தை என்ன செய்வான்? நரகத்தை தள்ளப்படும். மார்க் 16 சொல்லுது. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இவ்வளோ ராஜா இவ்வளோ ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அவங்க என்ன வந்தாங்க? அசதியாக இருந்தாங்க. நீங்கள் போய் என்ன செய்யுது? எழுதிடுவாங்க, நான் உங்களுக்கு இப்போ என்ன செய்வேன்? அப்போ சீட்டெல்லாம் போடல. யோசுவா என்ன சொல்கிற? படிங்க 18ஆம் அதிகாரம் படிங்க. என்ன சொல்கிறாரு? 4ஆவது வசனம் படிங்க. கோத்திரத்துக்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். விவரமாக எழுதி
எந்தெந்த ஊர் கொண்டு, ஏன்னா பெரிய விஸ்தாரமான எல்லாத்தையும் 31 தேசத்தை பிடிச்சிட்டாங்க. படிங்க அதை 7 பங்கு. அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி பாருங்கள், கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒருவன் 1000 பேர். 2 பேர் எவ்வளோ பெற்றுவான்? 16 பேர். 16 16 10,000 பேர். 10,000னா 10,000 10,000. அல்லேலூயா. ஏன் நம்ம அப்படியே இருக்கிறோம் சொல்லுங்கள்? இவ்வளோ பேர் இருக்கிறோம், இந்த ஊரை நம்மளை இதை பண்ண முடியாது. நானும் எவ்வளோ பார்த்தேன், எவ்வளோ மீட்டிங் வச்சுட்டேன், ரத்த கண்ணீர் வச்சேன், எவ்வளோ மீட்டிங் நடத்திட்டேன். ஆனால் அந்த மீட்டிங் ஒரு ஆத்மா எவ்வளோ மீட்டிங் வச்சுட்டேன். அல்லேலூயா. மெய்யூர் பிரதமர் 2 வச்சு, கலைமனை 4 நாள் வச்சு, மோசஸை 3 நாள் வச்சு, ரூபன் 2 நாள் கூட்டம் வச்சு, அப்புறம் பல கூட்டம், ஆக்கிலா பழனி ஒரு கூட்டம், எவ்வளோ கூட்டம் வச்சுட்டேன் நான். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, கண்ணீரோடு விதைக்கிறது தான் கெப்படுத்த என்ன செய்வான் இருப்பான். அவளை கூட்டம் வச்சுட்டேன்னா அல்லேலூயா, ஆத்மா வந்துடாது. நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். நீ ஆண்டு சொன்னதை புறப்பட்டு போய் சகல ஜாதி என்ன சொன்னார்? நீங்களே சீசனாக மற்றபடி சீசனாக மாற்றுவீங்க. நீங்கள் சீசன்னா என்ன அர்த்தம்? தன்னை வெறுக்கணும். அவன் தான் சீசன். தன்னை வெறுக்கணும். நீ வெறுக்காமல் நல்லா சுகபோகமாக வாழ்ந்தா, சுகபோகமாக வாழ்கிற உயிரோட செத்தவன். அல்லேலூயா. தன்னை வெறுக்கணும். அல்லேலூயா. தன்னை வெறுத்து ஜீவிக்கணும். இந்த ரெபேக்கல் மணல் எடுத்துக்கோ, முனி மக்கள் எடுத்துக்கோ, தன்னை வெறுத்து வளர்கிறாங்க. பின்ன அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டு கூப்பிட்டா என்ன செய்வேன் சொல்லுங்கள்? போயினே இருப்பேன். இருந்தாமல் பாரு. அல்லேலூயா. என்ன சொல்லுங்கள்? இந்த உலகத்தை வெறுக்கணும் நம்ம. நீங்கள் பார்க்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பார்க்குறீங்க? எவ்வளோ கன்னியாஸ்திரி பசங்க, பொம்பளை பசங்க கன்னியாஸ்திரிங்க பார்த்துருக்கல? எப்படி ஜாகிட்டு எப்படி ஜாகிட்டு கோட்டு கழுத்து போட்டிங்க. கோட்டு கழுத்து போட்டுன்னா அப்படியே இதுவாது. அது கன்னியாஸ்திரிலாம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. தன்னை வாழ்க்கை சின்ன பசங்க, அழகான பசங்க தான் தன் வாழ்க்கை ஆண்டு ஒப்பு. உங்களுக்கு கன்னியாஸ்திரியை போக சொல்லலை. அல்லேலூயா. உங்கள் சரீரம் தேவாலயம். அதை எப்படி நீங்கள் கொடுத்துறீங்க? எப்படி அதுக்கு இப்போ மறைக்கிறீங்க? உடலை மறைக்கிறதுல ட்ரெஸ்ஸு சொல்லுங்கள். எப்படி பண்ணுறோம் நம்ம சொல்லுங்கள்? உலகத்தால் நான் ஏன் சொன்னால், நான் உலகத்தால் போல் நீங்கள் என்ன இல்லை, உலகத்தார் கிடையாது. நான் பாருங்க, மற்ற ஜனங்கள் வந்து நான் என்ன செய்தேன்? பிரித்து எடுத்துட்டார். நம்ம மற்ற ஜனங்கள் விட்டு அவன் என்ன செய்தார்? இந்த அந்த ஜனங்கள் விட்டு அவனை பிரித்து எடுத்துட்டார். யாத்திராம என்ன லேபியரம் என்ன சொல்லுது 28 மற்ற ஜனங்கள் விட்டு நான் என்ன செய்தேன்? உங்களை பிரித்து எடுத்தேன். நான் பரிசுத்தராக இருக்க, நீங்களும் நடக்கல என்ன செய்யுங்க? பரிசுத்தராக இருங்க. மற்ற ஜனங்கள் விட்டு நான் என்ன செய்தேன்? அவங்கள போல் நலங்கு வைப்பேன், அவங்கள போல் அங்கே பண்ணுவேன், அவங்கள போல் கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லர் போவேன், அவங்கள போல் பூ வச்சுப்பேன், அவங்கள போல் மேக்கப் போட்டுப்பேன், அவங்கள போல் ஓரம் ஒதுக்குவேன். அது என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன் பாருங்கள். குடிக்கிறது இயேசு ரத்தம், சாப்பிட்றது இயேசு சரீரம். அப்புறம் ஏன் அங்கே அந்த வேறு கல்யாணம் நடக்குது? பெசன் நகர் போகிறீங்க, பியூட்டி பார்லர் ஏன் போகிறீங்க சொல்லுங்கள்? ஏன் பரிசுத்த நோட்டீஸ் கூட போடுறீங்க? பரிசுத்த ஒரு விசுவாசம் சொல்லுது, இதை கூட கைட்டணும். ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா சொல்லுது, அந்த பாசமாக சண்டை போடுறவங்க இதை கூட கைட்டணும். எதை? என்ன அதெல்லாம் எவ்வளோ வேதனை. ஆனால் அவ்வளோ சொல்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? மோதிரம் போட்டுக்கிறார். நான் பார்த்தேன். ஓடி வர்ற அப்படியே போகிறார், ரெடி பண்ணுறார். இல்லை முகத்தை மோதிரம் நடா, சும்மா நடிக்காதீங்க. இல்லையா உள்ளதுன்றோம். இங்கே நான் சொல்கிறேன் இல்லை, அவர் சொல்கிறேன்றாரு. அவங்க விசுவாசி கையில் மோதிரம் போட்டுக்குது. அப்புறம் பொண்ணுக்கும் கயிட்டுறாரு, இந்த சின்ன கம்பளோட கயிட்டணும், இந்த மோதத்தை கயிட்டுறாரு. அல்லேலூயா. இங்கே எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் மூக்குத்தி நான் போட்டுப்பேன், இன்னொரு நத்தையாக போட்டுப்பேன். அல்லேலூயா. காதில் பணம் இருந்தால் 2 சவரம் போட்டுப்பேன். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க, அக்கா லேண்டு பணம் வந்தால் என்ன செய்வேன் நான் சொல்லுங்கள்? போட்டுப்பேக்கா. வரவே இல்லை. இது அவங்க சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு தெரில. 6 வருஷம். அக்கா லேண்டு பணம் வந்து லேண்டு பணம் வந்தால் என்ன செய்வாங்களாம்? போட்டுப்பாங்களாம். போட்டுக்கோ. அப்போ என்ன இருக்குது? அவ்வளோ ஆசை இருக்குது அவங்களுக்கு. போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மனசுலாம் சில கணக்காட்டு அந்த கடைக்கு போகணும். எங்கே? ஜிஆர்டியா போகணும், வாங்கணும். அல்லேலூயா. என்னையா அது? அல்லேலூயா. ஆண்டு சொல்ல மற்ற ஜனம் விட்டு நான் என்ன செய்தேன்? உங்களை பிரித்து எடுத்த லேபியாரம் படிங்க. நீங்கள் லேபியாரம் 20-26 படிங்க. நீங்கள் ஏம்மா எல்லாம் சொல்லுமா? நீ தான் எடுத்துருமா, நீ தான் டீச்சரு. பழைய பக்கம் சொல்லுமா? என்ன? பழைய ஏற்பாடு
150 படி சில்வியா படி பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கப்படினாலே நீங்களும் என கேட்ட என்னவா இருப்பீங்க? ஏங்க இயேசு சொல்கிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கப்படினால் நீங்களும் என கேட்ட என்னவா இருப்பீங்க? நீங்கள் என்னுடைய இருக்கும்படிக்கு உங்களை என்ன செய்தேன்? மற்ற ஜனங்கிட்ட என்ன செய்தேன்? மற்ற ஜனங்களை பிரித்து எடுத்துட்டாரு. அல்லேலூயா. கவனிங்க, நிலங்கு வைக்கிறது, செத்துட்டா இலை போடுறது, என்னது இலை போடுறது, என்ன இலை தட்டு வை, பெரிய தட்டு வாங்கு, தட்டு வை. ஏன் இலை, என்ன இலை? இந்த மாதிரி சொல்லுவார். அப்போ எங்கேப்பா போய்டும்? இலை போட்டாங்கப்பா, அந்த இலை கிழிய இலை போடுற, என்ன இலை? அப்புறம் வந்து செத்துட்டோன்னா குடம் வைக்கிறது, அப்புறம் தான் செய்து அலங்காரம் பண்ணுறது. புது விசுவாசி பண்ணல. அங்கே அப்பா சாதனை போட்ட வச்சாங்க, எனக்கு இது இப்போ திறந்து வச்சேன். ஆனால் ஒருத்தர் பழைய காலத்து விசுவாசி என்ன பண்ண தெரியுமா சொல்லுங்கள்? அலங்காரம் தான். மீசவர் எடுத்துனார். இதில் வேறு என்ன எடுத்துனாரு சொல்லுங்கள்? மீசை எடுத்துக்கினாரு. இந்த விசுவாசி மீசை எடுத்துக்கல. எத்த மீசை இல்லை. பங்காளிகளாம் மீசை எடுத்துட்டாங்க. பங்காளிகளாம் என்ன பண்ணிட்டாங்க? மீசை எடுத்துக்க. இப்போ எடுக்கல மீசை. நான் சொல்கிறேன்னே, இப்போ எடுக்கல மீசையை. அல்லேலூயா. இப்போ கூட விசுவாசி சொன்ன கோவம் வருது மீசை எடுக்க சொன்னான். ஆனால் அம்மா அப்பா சேர்த்தா என்ன செய்வாங்க? அவன் பார்க்கணும். மீசை எடுத்தானா பண்ண அவனை எதில் அடிக்கலாம் சொல்லுங்கள்? எதில் அடிக்கலாம்? தவிட முடியல. பெருக்கிறீங்களா? அதில் அடிக்கணும். அல்லேலூயா. ஏய், நீ உன்னை ஆண்டு மற்ற சொல்லிட்டு பிரிச்சு, நீ அந்த சடங்காட்சியெல்லாம் நீ பண்ணுற சொல்லுங்கள்? அந்த சடங்காட்சியெல்லாம் சொல்லுங்கள் ஏன் பண்ணுற? இப்போ நான் கூட என்ன பண்ணேன்னா, முதல்ல இம்மான் வயிற்றில் இருந்தான். அப்போ என்ன பண்ணேன்னா, சோத்திர கூட்டம் தான். என்ன அது? ஒரு பாஸ்டர் நோட்டீஸ் அடிக்கிறாரு. நம்ம விசுவாசி தான். அது என்ன நோட்டீஸ் அடிக்கிறார்? சீமந்த விழா. என்னது? தலைமை பாஸ்டர் அவர், கீழே ரமேஷ் பாஸ்டர். நான் போன மைக்கில் விடுன்னு விட்டேன் நான். அல்லேலூயா. அந்த விசுவாசிக்கு ஒன்றும் தெரில. அந்த விசுவாசிக்கு என்ன செய்யலை? பூ இப்படி ஒன்று போட்டு அந்த அந்த என்னது ஆயிரங்க மாமி மாதிரி போட்டு மறுபடியும் போட கட்டி அது பயந்துன்னு வருது. நான் லேட்டாக போய்டும். முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க? குடம் ஒன்று வச்சுக்கிறாங்க. தவளை எதை வச்சுக்கிறாங்க? தவளை வச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய இலை பெரிய இலை வந்து என்ன செய்யுது? அந்த ஆயா பிடிக்குது, நிற்கி ₹1 போடுறாங்க. அந்த தண்ணியில் அதில் அந்த குடம் டங்குன்னு கேட்குது. எப்படி இருக்கும் சொல்லுங்கள் எனக்கு? சும்மா அந்த இதில் வடகரில் அது ஒரு வழி ஆயிடுச்சு. இவங்க அண்ணி சொன்னாங்க, அதெல்லாம் அங்கே கேட்காம வேணும்னு தான் அவங்க லேட்டாக வராங்களாம். எப்படி வராங்களாம்? இதெல்லாம் கேட்காத நடந்து முடிச்சு நைஸாக வரும். இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அல்லையிலோ எப்படிங்க சொல்லணும்? பரிசுத்தமானதுக்கும் வித்தியாசத்தை காட்டணும். தப்புன்னு காட்டணும். ஏன் ஊழியக்காரனாக காட்டணும்? பைபிள் ஊழியக்காரன் வசனம் போதிக்கிறான். மற்ற ஜனங்கிட்ட நம்ம என்ன செய்தேன்? பிரித்து எடுத்துட்டேன். அறியாத காலத்தை கற்று பார்க்குறாருங்க. அறியாத காலத்தில். அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா வந்திருக்கிறாங்க சுந்தரமாக. அவங்களுக்கு தெரியாது. இப்போ தான் புதுசாக வராங்க. அவங்க போய் மூக்குத்தி கேட்டுன்னா சொல்லுவாங்க. வீட்டில் போய்ட்டு, ஐயோ அந்த ஆள் என்ன மூக்குத்தி கேட்டு சொல்கிறான். அப்படி இல்லை, புதுசு அவங்களா கேட்டோம். ஒரு நாளைக்கு அவங்களே பேச. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்காக சொல்லுவோம், ஏன்டி மூக்குத்தி கேட்டுனேன் வாண்டி கேட்ட அடிப்பறல சர்ச்சைக்கு போவதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு விசுவாசம் சொன்னதே அதுக்கு துதிச்சு கீழே விழுந்துச்சு. மண்டை டமால் நிச்சது. அப்போ பையன் புருஷன் சொல்கிறார், அம்மா சர்ச்சை டான்ஸ் ஆடுறா பாடுறா. அல்லேலூயா. அது போல் சில தெரியாது செய்யலாம். அல்ல, ஆனால் தெரிஞ்சுதான் என்ன செய்யக்கூடாது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக்கப்படியே நீங்களும் எனக்கு கேட்ட பரிசுத்தராக இருப்பீங்க. நீங்கள் என்னுடைய இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்கிட்ட என்ன செய்தேன்? அப்புறம் பாருங்க, அஞ்சனை பார்க்கிறவர்களும் சில பேர் ஜோசியெல்லாம் பார்க்குறாங்க. எங்கே பாருங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, குறி பார்க்குறாங்க, நல்ல நாள் பார்க்குறாங்க, கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்குறாங்க. சில பேர் ஒரு விசுவாசி நான் தான் ஞானசாரம் கொடுத்தேன். அது என்ன பண்ணுது? ஒரு இந்து மனசோட போய் கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்குது. நீ எதனா கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்க போகிறீங்களா? அது ஒழுங்கே கிடையாது. நீ கிறிஸ்துவனே கிடையாது. அல்லேலூயா. ஜோசியம் பார்க்கறது, குறி பார்க்கறது அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. நெலுங்கு வைக்கிறது, இலை போடுறது, அப்புறம் ஆடி மாதம் பார்க்குறது, நாள் பார்க்குற பிள்ளைகளேன்ற ஆடி மாதம். என்ன அது? ஆடி மாதம் பிரித்து வைக்கிறது கணவன் மனைவியும். அல்லேலூயா. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆடி மாதம் பிரித்து வச்சுங்க இல்லை. ஏன்?
அங்கே தெரியவே தெரியாது. இருந்தாலும் சொல்லிட்டா செய்துடுவாங்க பொழுது பயமாகுது எனக்கு. ஏன்னா மே மாதத்தில் வெயிலில் குழந்தை பத்திரம் எப்படிப்பா? வெயிலில் குழந்தை பெக்கலையா? மே மாதம் யாருக்கு பிறந்தநாள் வரலையா? எத்தனை பேருக்கு மே மாதத்துக்கு பிறந்தநாள் வந்தது தெரியுமா? நம்ம விசுவாசி கூட அல்லேலூயா. அதே கொண்டு வருது, பழையபடியே கொண்டு வருது. அதெல்லாம் வரணும். இது வெற்று என்ன செய்யணும்? பண்ணணும். ஓலைக்கு தாண்டுறது, தொடப்பக்கட்டியை தாண்டுறது, எல்லாம் நடக்குது. கல்யாணம் இது நடக்குது. அல்லேலூயா. சரி போட்டோம் பாருங்கள். இதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் வளரணும். வசனத்துக்கு நான் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும். ரோமர் 12:2 என்ன சொல்லி படிச்சு பாருங்க. ரோமர் புஸ்தகத்தில் 12:2 படிங்க. ரோமர் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. 12:2 படிங்க. இவ்வளோ நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்யணும்? புதிதாக மறுவாங்க. மனம் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏங்க ஏன் மனசு புதுசாகணும் சொல்லுங்கள். அதுலேயும் போட்டு படிங்க. 2வது மறுபடியும் படிங்க. அதான் அப்புறம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. அப்போ மனம் புதுசாகணும். ஏங்க மனம் புதுசாகணும். அதை பாருங்களேன். நான் பாருங்க, நேற்று காலையெல்லாம் கவனிங்க. காலையெல்லாம் காத்திருந்தேன் செய்திக்காக. உடம்பு முடியல தான், பயந்துட்டு ஐயோ இன்னும் காலையே செய்தி. மத்தியானம் வரைக்கும் 2 வரைக்கும் காத்திருந்தேன், செய்தி கிடைக்கல. ஐயோ என்னாச்சு சொல்ல. அப்புறம் சாயந்தரம் ஜனங்களாம் ஒரு ஆளுதுட்டேன். அப்புறம் 8 மணிக்கு தான் உட்காந்தேன். எத்தனை மணிக்கு உட்காந்தேன்? ஆனால் மன வேதனை எப்போ தான் செய்தி கிடைக்க உட்காடுறேன். ஏன்னா டெய்லியும் உட்காடுறேன் செய்தி கேட்க. அப்புறம் 9 மணிக்கு தான் செய்தி கிடச்சிது. அப்புறம் அது ப்ரிப்பேர் பண்ண முடியல. உண்மையாக ஓப்பனாக சொல்ல 2 மணி நேரம் காத்திருக்கிறேன். மனைவினே கேட்டுப்பார், என்ன செய்து எனக்கு தெரியல. அத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ என் மனம் பூசானால் தான் தேவ சித்தம் என்னன்னு தெரியும். இன்றைக்கி இந்த வசனம் தெரியும். அது மாத்திரம் வசனம் எடுத்தது மாத்திரம் இல்லை, அதை நான் தியானிக்கணும். அதுக்கு என் மனசு என்ன செய்யணும்? ஆவியானவர் ஒத்தாசை கொடுக்கணும். அது காத்திருக்கிறேன். அப்போ நைட்டெல்லாம் ஜெபிக்கிறேன், காலையிலேருந்து ஜெபிக்கிறேன், வசனம் படிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா மனம் பூசானால் தான் தேவ சித்தம் என்னன்னு தெரியும். இன்றைக்கி நான் இப்போ பயத்தோடு தான் வந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் உனக்கு போயிட்டு நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன செய்வேன்? காட்டு உண்மையிலே கண் வைத்து என்ன செய்வேன்? அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் அழுகிறேன், நீ தான் இந்த ஜனங்களுக்கு போதிக்கணும் அப்பா. ஏன்னா பயங்கர ஞானம் உள்ளவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவர் ஞானத்தை தருவீர. இவர் ஒவ்வொருவரோட நான் பேசணும். என் மனைவி பிள்ளையோடு பேசணும், சபையோரோடு பேசணும். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் சும்மாவா பேனா பென்சில் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, சும்மா டைரி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க சொல்லுங்கள். ஆண்டவர் டைரியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அவங்கள ஏமாற்றக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்ண எத்தனை பேர் எனக்காக ஜெபிக்கிறேன், ஏங்குறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க உண்மையாகவே? அது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நீங்கள் ஈஸின்னு நினைக்கிறீங்க இதெல்லாம்? எனக்கு என் பிள்ளைங்க பச்சை நிற்கிறான், தண்ணி கொடுப்பா, நைட் பேர் போகிறான். அப்போ என்ன தெரியுமா, இவன் ஜெபிக்கிறான்னா உட்காந்து எங்கள் டிவி பார்த்து வந்தான், எனக்காக ஜெபம். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? உண்மை தான் சொல்கிறேன். யாருக்கு பாஸ்டர் பற்றி தெரிய போகுது சொல்லுங்கள்? நான் காம்பில் தாமஸ் ஜெபிக்க எவ்வளோ கஷ்டம். 9000 பேருக்கு செய்தி கொடுக்கணும். எத்தனை அல்லேலூயா. பவுல் என்ன சொல்கிறார்? எனக்காக பவுலுக்கு நான் பிரசங்க இல்லை. பவுல் எனக்காக என்ன செய்ய நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறார் பவுல்? அதெல்லாம் மறந்துடுவீங்க நீ காதில். எபேஸ் 6 அதிகாரம் எடுத்து படிங்களேன். என்ன சொல்கிறார் பவுல்? என்ன சொல்கிறார்? பவுலுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? எத்தனை நிருபம் எழுதியிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறீங்க சொல்லுங்கள். ரெபேக்கா ஜெபிக்குது, ஐயாவோட பேசு 1.5 மணி நேரம் ஜெபிக்குது. இவங்களாம் ரெபேக்கா முன்னா கூட 2 மணி கூட ஆடும். ஆனால் இவங்களாம் சோர்ந்து போயிடுவாங்களே, அதில் தான் முடிச்சிடுறேன். இந்த மாதிரி அழுகிறாங்க. எதை நினச்சி குடும்ப பிரச்சனை வச்சு அழக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஜனங்க வரணும், ஊழியக்கார வல்லமே பயன்படுத்தும். அவருக்கு வார்த்தை சில்வியாவும் ஜெபிச்சுது, மனைவியும் ஜெபிக்கிறாங்க. சில பேர் வரமாட்டுறாங்க, வந்து ஜெபிக்கலாம். சரிதா முனிமக்களை கீதாலாம் கூட சாயந்தரம் ஜெபிக்கலாம். ஆனால் என்ன பண்ண சாயந்தரம் என்ன பண்ண தெரியல, ஜெபிக்கலாம். 6 to 7 ஜெபிக்கலாம். அல்ல மணல் வந்துச்சு, உடம்பு சரி மொழி ஜெபிக்குது. அல்லேலூயா. வாசிங்க எபேஸ் 6 அதிகாரம் எடுங்க. இல்லை இருக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம். எபேஸ் எடுத்துறீங்களா? அதில் என்ன செய்யணும்? 19வது வசனம் படிங்க. பக்கம் 206. சுவிசேஷத்துக்கு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாக நான் அதை பற்றி பேசிய வேண்டியபடி பாருங்க. ஏங்க பவுல் எவ்வளோ நிருபம் எழுதியிருக்கிறார்? 13 நிருபம் எழுதியிருக்கிறார்.
அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக படிமா, நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தை ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எங்க பவுலை விட நான் பெரிய ஆளுங்க. இங்கே பாருங்களேன், பவுலை விட நான் பெரிய ஆளா? பவுலை விட பெரிய ஆளா? இல்லை என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தானா? நான் எவ்வளோ எனக்காக யார் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பரிதாபப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏதோ இவங்களாம் ஜெபிக்கிறாங்க. 6 மணி ரெபேக்கெல்லாம் வந்துடும். 6 மணி நேரம் பயமாச்சுன்னா வராமல் போயிடுவாங்களோ, பாப்பாவத்தையும் வராமல் போயிடுமோ. இந்த ரெபேக்கால் நல்லா அழுது நல்லா ரெபேக்கால் ஜெபிக்குது. காலையில் 4 மணிக்கு ரெபேக்கால் எனக்காக ஜெபிக்குது. எங்கள் குடும்பத்துக்கு ரெபேக்கால் ஜெபிக்குது. இப்போ ஜெபிக்கிற தாய் தான் இந்த அம்மா ஜெபிக்கிறாங்க. பிரிஸ்கில்லா, சில்வியாரா, இவங்களாம் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் மாலாவோட ஜெபம் பண்ண நினைக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் தைரியமாக இதுதான் ஆண்டு வசனம் கொடுத்தாரு, எனக்கு வாக்கு கொடுக்க முடியும், எனக்காக என்ன செய்ய? நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க சொல்லுங்கள்? அவங்க அக்காவுக்கும் ஜெபிக்கிறேன். அவங்க அக்கா படிக்க தெரியாது, ஸ்கூலுக்கு போனதே இல்லை, இவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் என்னை விட வல்லவே பேசுவாங்க. திங்கட்கிழமை அவங்க செய்து எடுத்துருவாங்க. நானும் பார்க்குற திங்கக்கிழமை எடுத்துலாம். ஏன்னா பைபிள் ஸ்டடிக்குது எனக்கு. புதன்கிழமை எடுத்துலாம் முடியாது. எப்படியாவது கரெக்டாக சனிக்கிழமை வந்துடுது எனக்கு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்? பவுல் அவ்வளோ பெரிய பவுல் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் படிங்க, ராஜன் படி 19 படி. சுவிசேஷத்திற்காக அதை பற்றி பேச தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவதற்கு வாக்கு எனக்கு கொடுப்பது எனக்கு செய்யுங்க. ஏங்க பவுல் தேவனை முகமோ தரிசித்தவர், இயேசு தரிசித்து அவரை நான் ஏமாத்துறோம். நீங்கள் எவ்வளோ ஜபிக்கிறீங்க? ஊழியக்கார சுகத்தை கத்துற என்ன செய்கிறாரு? நீங்கள் விரும்புகிறீங்களா? எங்கள் ஐயாவோட பேசும் ஜபிக்கிறீங்க. உண்மையாக ஜபிக்கிறீங்களா? சனிக்கிழமை ஜபிக்கிறீங்களா? எங்களுக்கு நான் 4 நாள் மாவடி போனேன் கூட்டத்துக்கு. எதுக்கு ஊழியக்கார கூட்டம் வச்சாருன்னா, உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? சனிக்கிழமை உங்களுக்காக ஜபிக்கிற குழு எழும்பணும், சுவிசேஷ குழு. அதுக்காக வந்தானே எல்லாம் மறந்து போச்சு. புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன் நான். இமானியா ஜான் ராபிட்டை அமிச்சேன். போய் ஜேஆர் அந்த பைபிளெலாம் வாங்கி அதெல்லாம் மறந்துடுறேன். அது புக்கு படிக்க தேவையில்லை. ஜெபமாவது பண்ணுறீங்களா? இவங்கெல்லாம் புக்கு படிக்கல ஜெபிக்கிறாங்க. அவங்களாம் புக்கு படிக்கல ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களாம் கையெழுத்து கும்ப தயவுசெய்து ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் சாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள். நான் சேர்த்துறேன் உங்களுக்கு முன்னாடி பரவாயில்ல. ஆனால் எல்லாம் ஊழியருக்கு ஜெபம் பாருங்கள். என்கிட்ட எல்லாம் சொல்லி நடுவில் இருப்பேன். எல்லாம் ரமேஷ் பிரதர் இன்னும் செய்தி கிடையாது ஜெபம் பண்ணு, நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுங்க. நான் சுந்தர் பிரதர் ஜெபம் நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி நான் ஊழியக்காரன். நான் எப்படி சொல்லுங்கள்? ஏதோ வந்துட்டேன், நீ ட்ரெஸ் மாட்டி வந்துடலாங்க, நான் அது போல் வரலாமா சொல்லுங்கள்? அதுலேயும் 15 வசனம் என்ன சொல்லு பாடுங்க. 15 வசனம் என்ன படி சொல்லுங்கள். படிப்பா ராஜன் படிப்பா. ஏங்க சமாதானம் இது எதுனா சுவிசேஷம் இது கவனிக்கிறீங்களா? ரெபேக்கா பாரு. அல்லேலூயா. சமாதானத்தின் சுவிசேஷம் இது என்ன சுவிசேஷம்? ஆண்டு சொன்ன சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னோடய சமாதானத்தை கொடுக்க என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். உலக பிறகுனாலும் செய்யலை, கொடுக்குறதில்ல. இனிமேல் இது மனத்தை ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. மோசோட கை தளரும் போது 6 என்ன பண்ணாங்க? மோச சொன்னாரா எனக்கு ஒரு கல் வைப்பா, என் கை நீ 6 இந்த கை பிடிப்பா, ஊர் இந்த கை பிடி சொன்னாரா? நீங்கள் என்ன செய்யுங்க? முதல் விசுவாசி சிஸ்வா பாஸ் இங்கே சபைக்கு இங்கே வந்துட்டார் சொல்லிட்டார். ஒரு விசுவாசினா இப்போ இந்த சாப்பாடுனான்னு சொல்லுது. ஏன் நான் ஜெபிச்சேன்னா அவர் வராமல் போயிடுவார். லேடிஸ் விசுவாசம் நீங்கள். அல்லேலூயா. கை பூச்சி தொங்குனா அவன் ஜெபிக்க கூட, கை பூச்சி தொங்க கூட அவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் பைபிள் ஸ்டடி நடத்தணும். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி வருது. 1ஆம் தேதி வாக்குத்தத்தா வருது. அல்லேலூயா. போன மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 29ஆம் தேதி குட் ஃப்ரைடே, 31ஆம் தேதி ஈஸ்டரு, 1ஆம் தேதி வந்துச்சு. என்ன நைட்டு தூக்கலை. அந்த வசனம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
ஊழியக்காரன் அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பவுல் மொத்தம் இல்லை, அப்போ எவ்வளோ பவுலே சொல்கிறாருன்னா மற்ற ஊழியர்கள் எவ்வளோ அப்போ ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி போட்டோம் பாருங்கள். என்ன வசனத்தை கேட்டாங்க அந்த அம்மா. எதை கேட்டாங்க? மரியாதை என்ன செய்த? வசனத்தை கேட்டா. நீ வசனத்தை கேட்குறீங்களா? வசனத்தை கேட்டால் போதாது. அந்த வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க எவனோ அவன் தான் ஆஸ்வதிக்கும், இல்லை ஆஸ்வதிக்கப்பட மாட்டான். அதாவது வசனம் அதான் சொன்னேனே, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானம் இருந்தோம். அவன் என்ன செய்கிறான்? வீட்டு வீட்டு அவனுக்கு வீட்டு விசாரணைக்குன்னா இல்லை, இது இல்லை, வித்தியாசம் கிடையாது. தகப்பன்னு குறித்து அவங்க இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்களோ ஆஸ்வதம் வந்துடும் நமக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை வளர்ந்துட்டீங்களோ என்ன பாருங்கள். இப்போ வீட்டில் அப்பா என்ன பண்ணுறாரு? பிள்ளைங்க ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குது, சொத்து எழுதி வைக்கிறாரு. எப்போ அந்த பிள்ளைங்க சொத்தை தருவாங்க? சாதாரணமாக 2 பொண்ணு பத்திரா கவர்மெண்ட் என்ன சொல்லுது? 2 பெண் குழந்தை பெற்றா தெரியுமா? அது 2 பெண் குழந்தை பார்த்தா கவர்மெண்ட் என்ன செய்யுது? பாரு காசு ததில்ல. எப்போ எடுக்கணும் அது? பற்றி அலையிலோ. ஏன்னா அந்த கல்யாண வயசு தான் அதை எடுக்கணும். அதே போல் தான் நீங்கள் வளர்ந்துட்டு ஆண்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. நீங்கள் வளர்ந்துட்டீங்களா ஆஸ்வதம் வந்துடும். நான் வளர்ந்துட்டா எனக்கு ஆஸ்வதம் வந்துடும். அலையிலூயா. நீங்கள் வளர்ந்துட்டீங்களா தடை ஒழிஞ்சிடும். அலையிலூயா. இயேசுக்கு எப்போ வானம் திறக்கப்பட்டது? இயேசுநாதருக்கு இப்போ அவர் கீழ்ப்படியும் போது தான், ஞானஸ்தானம் இருக்கும் போது வானம் என்ன செய்ய திறக்கப்பட்டது. இவர் என்னோட நேசகுமாரன், இவர் மேலே நான் என்ன இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுநாதருக்கே வானம் எப்போ திறக்கப்பட்டதுன்னா அவர் மனுஷனாக வந்து 30 வயசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் வானம் என்ன செய்து அவருக்கு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்போ உனக்கு வானம் திறக்கப்படும் பாருங்கள். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போதே ஊழியெல்லாம் செய்துருந்தேன். அப்போ நான் செய்தேன். ஆனால் ஜெபமா ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் ஜெபிச்சு பார்த்தீங்களா? ஒரு பயங்கர பிரசன்னம், ஒரு விடுதலை ஆயிடுச்சு. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவம் என்ன செய்யுது? பாவம் மட்டும் இல்லை, ஜென்ம கர்ம பாவரவசம். அதுக்கு முன்னாடி நான் ஊழியெல்லாம் போயிட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி ஜெபிச்சேன் பாருங்க, ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மட்டும் இல்லை, ஜென்ம கர்ம பாவரோக வேணும்னா மத்தேயு சுவிசேஷம் 3ஆவது எடுக்க. அது ஒவ்வொரு வருஷம் நம்ம கீழ்ப்படிஞ்சா வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஜிப்பாவுக்கும் காலருக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நான் காலர் தான் வருஷம் சட்டை போட்டிருந்தேன். ஆனால் ஜிப்பா போடும்போது அதில் கொஞ்சம் அபிஷேகம் கற்று தரார். ஹல்லேலூயா. அது மாதிரி வெக்கப்பட்டிருந்தேன். என் மாமியார் வீட்டில் ஜிப்பா எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்தேன்? நான் ஜிப்பா போட ஆரம்பித்தேன். ஏன் அதனால் ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் நம்ம கீழ்ப்படிக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்னா அங்கே வானம் திறக்கப்படும், அபிஷேகம் திறக்கப்படும், அபிஷேகம் ஊற்றப்படும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் படிங்க, 13ஆம் வசனத்தை படிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது. அப்போது இயேசுக்கு யோவான் இடம் கொடுத்தான். பாருங்கள், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு என்ன செய்யுது? திறக்க. எப்போ வானம் திறக்கப்பட்டது? இயேசு கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்கும் போது. எவருங்க உங்களுக்கு கூட எப்போ ஆசீர்வாதம் வரும்? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், ஞானஸ்நானம் எடுக்காதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று பாருங்கள். ஆண்டு சொல்கிற காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிங்க. திருவந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, திருவந்துக்கு மட்டும் வெண்ணாடு இல்லை, நிறைய முனிமாக்கா எடுத்துக்கோ. இன்றைக்கி ஒவ்வொரு வாரம் திருந்து போடுது, வெண்ணாடு போடணும் வருது. இன்னமே எடுத்துக்கோ, சுழியாக எடுத்துக்கோ, இந்த மனம் எடுத்துக்கோ. கிரிச்சா கீதா போகிற வாரம் வருது தான் வெண்ணாடு தான். கலர் பொடியை நான் பார்க்குறது சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் கிரிச்சா இது கீதா வெள்ளாடு தான். திருவந்துக்கு தான் வெண்ணாடு போடணுமா? சொல்லுங்கள். கீதா, முனிமாக்கா, பாப்பாத்தியம்மா, சில்வியா, மனோன்மணி, இவங்க எல்லாம் மனமகள் சிந்தானது போடலாம் பாரு. எல்லாமே ஏன் 4 வாரம் ஒரு 4 2 10 மணி, ஒரு மாதத்துக்கு 10 மணி நேரம் ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தால் என்ன சொல்லுங்கள்? திருவந்தூர் தான் வெள்ளாட போடணுமா? இதோ இவங்க எடுத்துக்கோ, 1 2 3 4. ஹல்லேலூயா. கலர் ட்ரெஸ் போட வேணும்னு சொல்லலை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சொல்லுங்கள், போடுங்க. அது சபைக்கு வரீங்கள்ல ஒரு 2.5 மணி நேரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கீழ்ப்படிங்க, கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அன்றைக்கி பாருங்கள், இயேசுநாதர் அந்த அம்மா கீழ்ப்படிச்சாங்க. மார்த்தாள் என்ன செய்யலை?
வேலை சாப்பாடு செய்தாங்க, அது உண்மை தான். ஆனால் பல கவலை அவங்களுக்கு. அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும், பல கவலை வேணாம். என்ன செய்யுது, ஐயோ ஞானஸ்தானம் எடுத்துட்டா எப்படி, ஐயோ நான் இது போல் வெண்ணாடு போட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்களோ, அல்லேலூயா, ஐயோ நான் முழுசாக உப்பு குத்துறா எப்படி. ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, என்ன சொல்லி அவர் ஊழியக்கார் சொன்னார், என்ன சொல்லி தெரியுமா, ரொம்ப கிட்ட நெருங்கினா வருதான், ஆண்டு கிட்ட நெருங்கினா வருதா, போராட்டம் வருது. அதனால் நான் மேலோட்டமாக கர்த்தரை தேடுகிறேன். எப்படி தேடுகிறேன், மேலோட்டமாய். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்கள். பேதுரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், முதல் பேதுரை சந்திக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், அதுவும் நல்லா சொல்கிறேன், கிட்டவே சொல்கிறேன். முதல்ல என்ன சொன்னார், ஆழத்தில் போய் என்ன செய், வலியை போடு. அவர் சொல்கிறார், ஆண்டவர் நைட்டெல்லாம் என்ன செய்த மீனை பிடிச்சேன், ஒன்னோடு கிடையாது, ஆனால் உங்களுடைய வார்த்தைப்படி போடுகிறேன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் உபவாசம் இருந்தவொடனே என்ன வர சொல்லுங்கள், போராட்டம் வரும். நான் அந்த அக்காவுக்கு சண்டை, எனக்கு சண்டை வரும், அழுது நிற்பேன். என்ன ஒரு வீட்டில் இப்போ ஜெப கூட்டம் போய் பிரசங்கம் பண்ணுறோம், எனக்குன்னா எனக்கு பெருமை வந்துடும். என்ன வந்துடும் எனக்கு, சூப்பராக பிரசங்கம் பண்ணிட்டேன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரே கத்தி எடுப்பார் ஆண்டவர். அந்த அக்கா எனக்கு சண்டை வரும், அல்லேலூயா, அழுது நிற்பேன். ஆரம்பத்தில் 2 பேரும் உபவாசம் இருந்தாங்க, ஜெயகிருஷ்ண மாஸ்கோவும். மாஸ்கோ போய் வீட்டில் சண்டை, ஜெயகிருஷ்ண வீட்டு போய் அங்கே ஆயா கட்டு சண்டை, மாஸ்கோ போய் பாத்திரத்தை வீட்டாச்சா புதுசு. அல்லேலூயா. புதுசு அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும், போக போக பழக. அல்லேலூயா. நசராக இயேசு தேவன் என்ன செய்தார், பரிசுத்தாவின் வல்லமை என்ன செய்தார், அபிஷேகம் பண்ண. தேவன் அவர் விடுதப்பட என்ன செய்கிறார், நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் என்ன செய்தார். இயேசுநாதருக்கு வல்லமை தேவைப்படுது, உனக்கு எனக்கு வல்லமை தேவை. ஏன்னா எதிராளிக்கு பிசாசுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்கள், வல்லமை. நீங்கள் நினைக்கிறீங்களா, பாருங்க, நமக்கு சண்டை யாரோட சண்டை, மனுஷனோட இல்லை, வானோட பொல்லாதாவி, மாம்சத்தோட அர்த்தம் இல்லை. ஆனால் எது மூலம் பிசாசு கிரியை செய்வான் சொல்லுங்கள், மனுஷன் மூலமாக தான் கிரியை செய்வான். யார் மூலம் கிரியை செய்வான். இப்போ என்ன சொன்னாங்க அவங்க, நீ சிலுவையில் இயேசு மரிச்சிருக்கு, என்ன சொன்னாங்க, நீ தேவகுமாரன் கீழே இறங்கி வா. சொன்னது யார், மனுஷன். ஆனால் பிசாசு பின்னாடி இது கிரியை செய்கிறான். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது, உங்கள் எதிராளியாக பிசாசானு எவனை விழுங்கலாம் அப்படி என்ன செய்கிறான், வகை தேடி கெஜிகிற சிங்கப்பூர் வழகை தேடி என்ன செய்கிறான், சுட்டி தெரிகிறான். விசுவாசம் உறுதியாக என்ன செய்யுங்க, அவனுக்கு எழுத்து நெல்லுங்க. அப்போது பிசாசு யார் மூலமாக கிரியை செய்வான், மனுஷன் மூலமாக தான் கிரியை செய்வார். ஆண்டு யார் மூலமாக நமக்கு கிரியை செய்வார், மனுஷன் மூலம் தான் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாம் மனுஷன் தான் செய்யணும் நினச்சிடக்கூடாது. பின்னாடி இருந்து யார் கிரியை செய்து, பிசாசு கிரியை செய்ய. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நமக்கு எதிராக வருவோம்னா யார் சொல்லுங்கள், பிசாசு தான் மனுஷனை ஏவி விடுறான். பிசாசு தான் நம்மளை வச்சு மனுஷனை வச்சு சூனியம் பண்ண வைக்கிறான். அல்லேலூயா. பிசாசு தான் உங்கள் குடும்பத்தை என்ன செய்கிறான், சமாதானத்தை உண்டு பண்ண வைக்கிறான், கெடுக்கிறான், சமாதானத்தை கெடுக்க வைக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டு சொல்லி பிசாசுக்கு எழுத்து இல்லைங்க, தேவனுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க, வீழ்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ என்னது பலவீனமானது. ஆனால் என்ன செய்ய, ஜெபம் பத்தாது. அல்லேலூயா. இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாரும் மக்கள் இன்னும் ஜெபம் பார்த்து இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காது. நான் கூட ஆனால் மோகன்ஸ்ராசன் எவ்வளோ ஜெபிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே என்ன அது சொல்லுங்கள், ஜனங்க பண்ணுற ஐயோ டிவியில் பார்க்கும்போது அந்த இதெல்லாம் ஐயோ எப்போ தான் இந்த தமிழ்நாடு இந்தியாவில் எழுப்பு வருமோ, ஜனங்க பண்ணுறாங்க அப்படி நெருக்கின்னு போகிற நடக்கிறாங்க, மலை மேல் நடக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க. அல்லேலூயா. டிவியில் பார்க்குறீங்கல்ல, அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வயிறாக எரியுது. இந்த மக்கள்லாம் எப்போ பிசாசு கண்ணை கூடாக்கி வச்சுருக்கிறானேன்னு சொல்லிட்டு. டிவியில் அதெல்லாம் பார்க்குறீங்களா, வேறு எதை பார்க்குறீங்க சொல்லுங்கள். சீரியல்லாம் பார்க்காதீங்க, கோர்ட்டு ஜட்ஜே சொல்லிட்டா சீரியல் பார்க்காதன்னா என்ன சொல்லுங்கள், குடும்பம் கெட்டுடும், சீரியல் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சீரியல் சொல்லுங்கள், சீரியல் என்ன சொல்லுங்கள், சீரியல் எல்லாம் சொல்லுங்கள், கைப்பிடிச்சி சொல்லுங்கள், சீரியல் சொல்லுங்கள். விஷம், வீட்டு பாலில் விஷத்தை கலக்குது. நீ பால் மாரி, நீ வெளிச்சம், அது இருளை உண்டாக்குது. அல்லேலூயா. அந்த சீரியல் என்ன செய்யுது, முன்னெல்லாம் சாயந்தரம் தான், இப்போ காலையிலே வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை சீரியல் வருதான், 74 சீரியல். ஒரு நாளைக்கு எத்தனை சீரியல், 74. அல்லேலூயா. ஒன்று சாயந்தரம் பைபிள் ஸ்டடிக்கு வரும். எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா, இப்போ வரல, 7:45 வரும். ஏன்னா 7லேருந்து என்ன 7:30 வரைக்கும் என்ன சொல்லுங்கள், பிரியமானவர். அல்லேலூயா. எங்கள் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, அத்தை முறை வருது, என்ன கட்டுவானுங்க, பெரியம்மாள் பார்த்துட்டு வருது. ஆமாம் நீ. அல்லேலூயா. ஜெய்தி சொல்லுவான், பாத்தியம்மா என்ன பண்ணுவார், 7லேருந்து 7:30 வரைக்கும் பெரியம்மாவில் பார்த்துட்டு 7:30 காரியத்துக்கு போயிடுவார். பாத்தியம்மா நானும் அதை பார்த்தா எனக்கு பெரியம்மாள் தான் பிடிக்கும். ஜெய்தி சொல்கிறான், சூரி பை. அல்லேலூயா. உங்களுக்கு எது பிடிக்கும், எதிர் நீச்சலா சொல்லுங்கள், ஆனந்த ராகமா சொல்லுங்கள், சிங்கப்பெண்ணு, வேறு எது சொல்லுங்கள்,
எதில் பிடிக்கும் உங்களுக்கு? பார்க்குறீங்களா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. வேறு எதுனா பாருங்கள், ஃபுட்பால் பாருங்கள், கிரிக்கெட்டு பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். போதும். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத. இதுதான் உங்களுக்கு நல்ல பங்கு. அது எதிர்நீச்சல் உங்களுக்கு நல்ல பங்கு கிடையாது. எதிர்நீச்சல் ஆனந்த ராகமோ சிங்கப்பெண்ணோ உங்களுக்கு நல்ல பங்கு கிடையாது. அல்லேலூயா. இதுதான் நல்ல பங்கு. அல்லேலூயா. ஏன் சாயந்தரம் வரமாட்டீங்க? சாயந்தரம் எதிர்நீச்சலை மாட்டிக்கிறீங்களா? சிங்கப்பெண்ணை மாட்டினீங்களா? ஆனந்த ராகத்தில் மாட்டிக்கிறீங்களா? ஏன் சாயந்தரம் ஜபத்துக்கு வரமாட்டீங்க? எல்லாம் ஜபம் பண்ணுங்க. போயிடாதீங்க, இங்கே பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். பிரைஸ் ஜீசஸ். கனப்படுத்து. மகிமை கன சமுத்திரம் என்ன செய்து இருக்குது? வல்லமை மகத்துவ பரிசுத்தத்தில் இருக்குது. அல்லேலூயா. இது காணிக்கை நேரம். அல்லேலூயா. இது காணிக்கை நேரத்தில் ஒரு பாட்டு, தாமஸ் சின்ன பாட்டு பாடு. காணிக்கை நேரத்தில் அல்லேலூயா போடு. ஒரு சின்ன பாடலில் பாடுப்பா. பிரைஸ் ஜீசஸ். நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ, இது தண்ணீரில்லா பாலையண்டோ. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ, இது தண்ணீரில்லா பாலையண்டோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும், கண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும், கண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாம் காப்பாரே. நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. மண் வாழ்வின் இன்பம் வெறுத்தேன், வேள்வின் வாழ்வின் இன்பத்தை கண்டேன். மண் வாழ்வின் இன்பம் வெறுத்தேன், வேள்வின் வாழ்வின் இன்பத்தை கண்டேன். துன்பங்கள் மூலமாய் சுத்தோரானோருடன் பொன்னாகரம் சேர்ந்து வாழுவேன். துன்பங்கள் மூலமாய் சுத்தோரானோருடன் பொன்னாகரம் சேர்ந்து வாழுவேன். நான் செல்லும் பாதை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதையை நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. ராஜன் காணிக்க ஜெபம். கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, இரக்கத்தின் தேவனே, இது ஏசப்பா. கர்த்தருக்கு அவருடைய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் செய்யுங்கள் என்றவரே. இது ஏசப்பா, நாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை நீங்கள் அறிவீரப்பா. கர்த்தாவே, அதன்படி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், வருகிற 30ஆம் தேதி பைபிள் ஸ்டடி இருக்குது. 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்தார். அது புதிய மாதத்துக்கு 1/5/2024. விபிஎஸ் நாங்கள் சொல்கிறோம். விபிஎஸ் வெயிலாக இருக்குது. 4 மணி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு விபிஎஸ் சொல்லுவோம். அல்லேலூயா. வெயிலாக இருக்கிறதுனால நம்ம நாளையிலேருந்து நடத்தலான்னு பார்க்குறோம். ஆனால் எப்படி நடத்த தெரில, அது பார்க்கல. நாங்கள் சொல்கிறோம், நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்புறம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தார் ஆராதனை. அப்புறம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் வீட்டிலேருந்தே கலந்து கொள்ளலாம். ஏன்னா 3ஆம் தேதி முதல் திருவந்தாரம் கூட வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் சுத்திகரித்து கொள்ளலாம். 4ஆம் தேதி சாயந்தரம் சுத்திகரிப்பு கூட்டம் 6 to 7. 5ஆம் தேதி திருந்து ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தவங்களை எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தவங்களை ஆஸ்வதிக்க தேவன். நல்ல பிதாவே, இந்த வேலையில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்ட பார்க்குறோமே. உங்களுடைய அப்பா, உங்கள் வசந்தபடி நாங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பா. என் வசனது நடுங்கிற நோக்கி பார்ப்பேன் சொல்லப்பட்டது. மாறிய உறைந்த மழை பூமியை நனைத்து அவ்விடு திரும்ப அவள் விதைக்கிற விதையும் புசிக்கிற ஆகக்கூட எப்படியோ
அப்படியே நான் வசனம் அனுப்பின வசனமும் வெறுமையாக திரும்ப காரியம் ஆக முடியும் வாய்க்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனத்துக்கு நான் நடுங்கணும், இந்த வசனத்தில் நாங்கள் வளர்ச்சி அடையணும், ஆண்டவர் உண்மையை நோக்கி பார்க்கணும், இப்படி வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், இப்படி வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இப்படி கிருபையில் வசனம் நான் ஒப்பு கொடுக்கணும்னு பவுல் சொன்னது போல ஆண்டவர் வசனத்துக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கணும். அப்பா, நான் மற்ற ஜன விட்டு பிரித்து எடுத்தேன்னு சொன்னீரே, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உதவி செய்கிறார்கள், நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் ஆஸ்வதிக்கிறேன், தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவி தேவனுக்கு சோதரமும், குமாரனாக தேவனுக்கு சோதரம், பசுதாக தேவனுக்கு சோதரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனைக்கு நம்மளும் சொல்லுவது நீ வந்த பள்ளிக்கூடம் ஆண்டு வரும் எடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வேட்டையின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் களிப்போம். அல்லேலூயாப்பா, இன்று அகமகிழ்வோம் களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லையே, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லையே, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அகழிப்போம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அகழிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடு. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு இது, இன்று அகமகிழ்வோம் அகழிப்போம். அல்லேலூயா, இன்று அகமகிழ்வோம் அகழிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.